பாகம் கொள்ளூர் ஆனாய் பற்றி திருக்கையிலாய பரம்பரை கைலை மலையானே போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாம சொற்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவும் சிந்தித்தல் தானே. ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி, முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் திருவடிகள் வணங்கி, அப்பர் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய வகுப்பை தொடரலாம். திருக்கையிலாய பரம்பரை போற்றி. இன்றைய அப்பர் சுவாமிகளுடைய குரு பூஜையில் நாம் அப்பர் சுவாமிகளுடைய வரலாறு, அவருடைய திருமுறைகளெல்லாம் நிறையா கேட்டு இன்றைய நாள் முழுவதையும் நம்ம சிவபுண்ணியத்திலே பயன்படுத்தியிருக்கிறோம். எத்தனை முறை நமச்சிவாயம் சொல்லியிருக்கிறோம், எத்தனை முறை சிவாய நம்ம சொல்லியிருக்கிறோம், எத்தனை முறை திருமுறை சொல்லியிருக்கிறோம். பெரிய பேர், இது மிகப்பெரிய பேர். இது சிவன் இரவு மாதிரி சிவன் பகல், அந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. சிவன் பகல் நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில், அதுபோல் இந்த பல்லூழி காலம் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. பல்லூழி காலம் பயின்று தவம் செய்தால் அரணை அர்ச்சிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. சற்றே கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குமா அரணுக்கு பூஜை பண்ணுறதுக்கு. பல்லூழி காலம் சிவ வழிபாட்டில் இருந்தோம்னா சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுற வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இன்றைக்கு இந்த இடத்தில் நிறைய பேருக்கு கிடைத்திருக்கிறது. நிறைய பேர் சமயதீக்கை பெற்றிருக்கிறார்கள், நிறைய பெருமானை பெற்று விசேடதீக்கை பெற்றிருக்கிறார்கள், 2 பேர் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய குருநாதர் அவர்களுக்கும் நம்முடைய அம்மாவுக்கும் வணக்கம் சொல்லி, அதுபோல் நம்முடைய டாக்டர் அம்மா அவர்கள் அவருடைய மருத்துவ பணிகளுக்கு இடையில் இந்த சிவப்பணியில் நாங்கள்லாம் தீக்கு வாங்கும்போது, ஏற்பாளையத்தில் வாங்கும்போது பலர் ஆசிரியர் பணியில் இருந்தவங்கெல்லாம் முடியலை. நாங்கள்லாம் ரொம்ப தயங்கி தான் அவங்க பயங்காட்டினாங்க. எங்கெல்லாம் டைமுக்கு ஸ்கூல் போக முடியாது, ஸ்கூல்லேருந்து வர முடியாது அப்படின்னாங்க. ஆனால் மருத்துவ பணியில் எனக்கு நல்லா தெரியும். மகப்பேறு டாக்டர்களுக்கு நான் பாடம் நடத்தியிருக்கிறேன். அவங்களோட நல்ல பழக்கம், எந்த நிமிஷமும் செல் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பேஷண்ட் அவங்ககிட்ட அப்படி தான் தொடர்பில் இருக்கிறாங்க. அதற்கு மத்தியில் அவங்க இந்த தீக்கையை ஆச்சாரிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு என்னென்னா, ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்கள் சித்தாந்தம் திருமுறை பேசணும். அதுதான் அடுத்த பொறுப்பு. மங்கையவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏற்கனவே அதுக்கு தயாராகிட்டாங்க. ஆதீன பேராசிரியர் தயாராகிட்டாங்க. டாக்டர் அவர்கள் அதற்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, நாங்கள் நினைக்கிறதுக்கு நேரத்தில் ஆள் வரணும்னா நாங்கள் வர்றோம், தயாராக இருக்கும். கோயம்புத்தூருக்கே வர்றோம். அடுத்த ஐயா இருக்கிறாங்க, சொல்லித் தருவாங்க. மங்கை இருக்கிறாங்க. இல்லை நாங்கள் நினச்ச நேரத்துக்கு ஆசிரியர் வரணும் அப்படின்னா அதுக்கு நாங்களாம் ரெடியாக இருக்கிறோம். கோயம்புத்தூரில் வந்து கூட சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அதாவது சில விஷயங்களை நம்ம உலக அதிசயம்னு சொல்லுவோம். முக்கண்ணப்பருடைய கருணை, முக்கண்ணி அம்மையுடைய கருணை, அப்பர் சுவாமிகள் கருணை, இந்த குருமார்களுடைய கருணை. அதாவது சகோதரிகள் 2 பேர் ஆச்சாரியராக நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்க்க முடியும். அப்படிதான் இது கருணை, இறைவனுடைய கருணை. சகோதரிகள் 2 பேருமே ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்கள். இது சில விஷயங்கள் அதிசயமாக இருக்கும். அதில் இது ஒரு அதிசயம். இந்த கோணத்தில் நீங்களே யோசித்திருக்க மாட்டீங்க. அதாவது தந்தை ஆச்சாரிய அபிஷேகம் பெற்று, மகள் 2 பேர் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்று சிவநெறியில் நிற்பவர்கள் வேதாந்தத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரே குடும்பத்தில் 5 துறவிகள் பார்த்துருக்கிறேன். மதுரையில் ஒரே குடும்பத்தில் 5 துறவிகள். சைவத்தில் இது ஒரு பெரிய இறைவனுடைய கருணை. அதையெல்லாம் நம்ம கொண்டாடுகின்ற நேரத்தில் இருக்கிறோம். இங்கே வருகின்றிருக்கின்ற பெரியோர்கள், நம்முடைய சித்தாந்த வகுப்பு மாணவர்கள், நம்முடைய பழனி சித்தாந்த மைய திருமுறை மாணவர்கள், அதுபோல் இந்த உடுமலைப்பேட்டை சைவ சித்தாந்த மையத்தினுடைய அமைப்பாளர் ரங்கநாதன் சார், அமைப்பாளர் அவர் தான் அமைப்பாளர் ரங்கநாதன் சார், அதுபோல் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நம்முடைய இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை தொடங்குவோம். இப்போ நம்ம பிற்பகல் அமர்வில் 2 நிகழ்ச்சி. ஒன்று அப்பர் சுவாமிகளை பற்றி சிந்திக்கணும். அதற்கு பிறகு நம்முடைய ஐயா சம்பந்த சரணாலயடிகள் அவர்களும் நம்முடைய அருள்நந்தி சிவாமிகளை சேர்ந்து நெறிமுறைகளை காட்டுவாங்க. அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா 1387வது மந்திரத்தில் அப்பர் சுவாமிகளை கடலில் பாய்ச்சுவது என்று முடிவு செய்கிறாங்க. சமணர்கள் அந்த முடிவை அறிவிக்கிறார். அப்போது அவர் என்ன உத்தரவிடப்படுகிறதுனா 1388 மந்திரம், 1388வது ஐயாவுடைய சகோதரர் சொல்லுவார், எல்லாம் பிரமாணங்களோடு சொல்கிறீங்க அப்படிங்கிறார். அந்த மந்திரத்தில் என்ன உத்தரவிடப்படுகிறது என்றால்,
எட்டி வீழ்த்து மீன் அப்படின்னா என்ன பொருள்னா, ஆழத்தில் வீசி எறிய. யாரை? திருநாவுக்கரசர். அதாவது நம்ம திருநாவுக்கரசர் அவரை கொண்டாடுறோம், அவருடைய திருமுறையை கொண்டாடுறோம். ஆனால் அதை நமக்கு தர்றதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கிறது மிகப்பெரிய விஷயம். சைவத்தில் அதிகம் கஷ்டப்பட்டவங்களில் யார் ஒருத்தர்? அப்பர் சுவாமி. அவருக்கு எல்லாமே முதலில் வந்து சுண்ணாம்பு காலவாய், யானை வைத்து செய்தது, இடம் கொடுத்தது, அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சந்தித்தார் சைவத்துக்காக. அதே மாதிரி உறுதியினுடைய ஒரு அடையாளம். அவர் எட்டி வீழ்த்துமீன் என்று உத்தரவிடப்படுகிறது. அப்போது சேக்கிழார் சொல்கிறாரு, செவ்விய தன் திரு உள்ளம், செம்மையான உள்ளத்தில் இருந்தார் அந்த நேரத்தில். சீக்கைசையா சொல்கிறாரு, கவலை இல்லாமல் இருந்தார், துன்பம் இல்லாமல் இருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தார். அந்த சூழ்நிலை ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உள்ளம், ஈண்டு வரும் துயருளவோ ஈசனடியார்க்கென்று முண்டமன நேர்நோக்கி முதல்வனையே நினைந்திருந்தார். அந்த சூழ்நிலையில் யாரையே நினைச்சிட்டு இருந்தாரா? அது அப்பர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். சைவத்தில் நாம் மேல் நோக்கி நகரணும்னா திருநாவுக்கரசர் நமக்கு அடிப்படையானவர். காலை வேள்வி முழுவதையும் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தா தெரியும், 90% தேவாரம் எதிர்ந்து தான் வருது, அப்பர் தேவாரத்திலிருந்து தான் வருது. அவ்வாறு செம்மையான ஒரு நிலையில் இருந்தார். அப்போது அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னாராம், அப்பரை பற்றி சொல்கிறாரு, உரைப்புடைய மெய்த்தொண்டர் தாமும் எப்பரிசாயினும் ஆகுக ஏத்துவன் எந்த. அந்த எப்பரிசாயினும் ஆகு, என்ன வேணாலும் நடக்கட்டும் என்பதற்கு 2 விதமான உரை. சீக்கைசையா ஒரு உரையை கண்டிக்கிறார். கடலில் வீழ்த்தினாலும் வீழ்த்துக, கடலில் ஆழ்ந்தாலும் ஆழ்க, மிதந்தாலும் மிதக்க என்று பொருள் சொல்லுகிறார்கள். தவறு. அப்படி அல்ல. ஏற்கனவே என்னை சுண்ணாம்பு காலவாயில் வைத்தார்கள், அடுத்த விஷம் கொடுத்தார்கள், இப்போது கடலில் தள்ளீர்கள், அடுத்து என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் இறைவன் என்ன செய்ய மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்று பொருள் எடுக்க வேண்டுமே தவிர, கடலில் என்னை வீசிவிட்டார்கள், ஆழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், மிதந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று யார் சொல்லலை? அப்பர் சொல்லவில்லை. சரியா? இந்த திருநாவுக்கரசருடைய இந்த சொற்றுணை வேதியன் பதிகத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்பு அவர் ஒரு மிகப்பெரிய தொண்டருங்கிறத நம்ம மைண்டில் செட் பண்ணணும். அதுதான் சேக்கிழார் நமக்கு அதை செட் பண்ணி கொடுக்குறார். உரைப்புடைய மெய்த்தொண்டர் தானம் அப்படிங்கிற. ஏன்னா நமக்கு சைவத்தில் அவர் தான் எந்த நெறி? திருத்தொண்டு நெறி அவர் தான். என்கடன் பணி செய்து கிடப்பதே திருத்தொண்டர் நெறியில் நின்று உரைப்பாக இருந்தார். அப்போது செப்பிய வண்டமிழ் தன்னால் சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார். இறைவனுடைய 5 எழுத்தை வண்டமிழ் என்று ஏன் சொன்னார்னா, நம்முடைய தேவாரம் என்ன கேட்டாலும் கொடுக்கும். தேவாரத்தை நம்ம என்ன வேண்டி சொல்லுகிறோமோ அதையெல்லாம் கொடுக்கும். வண்டமிழை துதிக்கிறார் அவர். அந்த துதியையெல்லாம் நம்ம வந்து இந்த சொற்றுணை வேதியில் பார்க்க போகிறோம். 1396 மந்திரத்தில் சிவன் 5 எழுத்தை ஓதுகிறார். அந்த 5 எழுத்து பதிகம் நற்றுணையாவது நமச்சிவாய் என்ற பதிகத்தை பாடுவதை சிவன் 5 எழுத்தும் என்று சேக்கிழார் சொன்னார். அதற்கு பொருள் என்னன்னா, சிவனை உள்ளடக்கிய மகாமந்திரம் என்று உரை சொன்னார். அந்த சிவனை உள்ளடக்கிய மகாமந்திரத்தை அதில் பாடுறாரு. இந்த சொற்றுணை வேதியின் பதிகத்தை நம்ம பாடிக்கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு புதிய பார்வை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். இந்த குருநாதருடைய கருணையினால் நம்ம இன்னைக்கு ஒரு புதிய பார்வை பார்க்கணும். ஒன்று, 5 எழுத்து சம்பந்தம் குரு இன்றி வராது. அப்போ நீங்கள் சொற்றுணை வேதியனுக்கு முன்பு யாரை நினைச்சுக்கிட்டே உள்ள போகணும்? குருவை நினைத்து கொண்டு தான் போகணும். இப்போ நீங்கள் சாத்திரம் சொல்லுங்க அப்படிங்கும்போது என்ன சொல்கிறோம்? 5 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியனின் மீன் அரண்களை சொல்லுமே என்று குரு வந்த பிறகு, 8ஆம் வகுப்பாவில் குரு வந்த பிறகு 9ஆம் வகுப்பாவில் என்ன வருது? 5 எழுத்து வருது. அப்போ நீங்கள் சொற்றுணை, நான் ஒரு கான்செப்ட் புதுசாக வைக்கிறேன். நீங்கள் 500 வருஷம் வேணால் தேவாரம் பாடுங்க, வேண்டாம் சொல்லலை, உரை படிங்க. இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு வைக்கிறேன். என்னதுன்னா, சொற்றுணை வேதியன் என்ற பதியத்திற்குள் நாம் யாரை பார்க்கணும்? குருவை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட். சரியா? குருவை பார்க்கணும். லாஜிக் அதுதான். குரு இல்லாமல் 5 எழுத்து வராது. நீங்கள் திருவருட்பயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9வது தலைப்பு 5 எழுத்து, சிவஞான போதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9வது தலைப்பு 5 எழுத்து. எனவே அந்த குருவை நாம் எதுக்குள்ள பார்க்க போகிறோம்? சொற்றுணை வேதியனில் பார்க்க போகிறோம். சரியா? அந்த சொற்றுணை வேதியன் என்னும் தூமொழி நற்றமிழ் மாலையை நமச்சிவாய் என்று அட்டமும் காக்கும் 5 எழுத்து அன்போடு பாடினார் அப்படின்னார். அன்போடு 5 எழுத்தை பாடுறார். இந்த அன்பு என்பது நாம் சைவத்தில் ஒரு சாதனமாக கருதப்படுகிறது. அன்பை அன்பாக மட்டுமே சைவம் சொல்லாமல் ஞானம்
ஈசன்பால் அன்பே என்று சேக்கிழார் வந்து திருஞான சம்பந்தர் புராணத்தில் சொல்கிறார். ஞானத்துக்கு இன்னொரு பேர் தான் அன்புங்கிறார். அப்போ இந்த ஐந்தெழுத்தை சொல்லும் போதே அவர் எதற்கு உட்பட்டு தான் சொல்லியிருக்கிறாரு? ஞானத்துக்கு உட்பட்டு தான் சொல்லியிருக்கிறார். இதை நாம் இன்னொரு கருத்தாக சொல்லணும். இன்னும் ஓரிரு கருத்துக்களை சொல்லிட்டு நான் அந்த பகுதிக்குள்ளே வந்துடுறேன். சரியா? இப்போ நம்ம நேரடியாகவே பதியத்துக்குள்ளே போகலாம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைவிட கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். இந்த சொற்றுணை வேதியன் என்பதற்கு பொருள், அதாவது சொல் வகையில் துணையாய் நிற்கும் வேதம் சொன்னவன். வேதம் நமக்கு துணையாக இருக்கிறது, சொல் வடிவத்தில் நமக்கு துணையாக இருக்கிற வேதத்தை சொன்னவன். அதான் சொற்றுணை வேதியன் என்பது பொருள். வேத பொருளானவன் என்பது பொருள். இந்த இடத்துல ஒரு ரெண்டாவது ஒரு பார்வை வைக்கிறேன். இந்த மந்திரத்தில் ஒரு புது பார்வை சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன்? குருவை பார்க்கணும். எதில்? எங்கேயுமே குருங்கிற வார்த்தை இருக்காது, ஆனால் குருவை பார்க்கணும். இரண்டாவது ஒரு பார்வை சொல்லுகிறேன். அப்பர் சுவாமிகள் இப்போ இந்த பதிகத்தை பாடும்போது எங்கே இருக்கிறாரு? என்ன சொல்லியிருக்குது? அப்பர் சுவாமிகளை கல்லில் கட்டி எங்கே போட சொல்லியிருக்கிறாங்க? கடலுக்குள்ளே போட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே திருவதிக வீரட்டானம் கோயிலும் கிடையாது, திருவண்ணாமலை கோயிலும் கிடையாது, சிதம்பரம் கோயிலும் கிடையாது. எங்கே இருக்கிறாரு? கல்லில் கட்டி கடலுக்குள்ளே தள்ளி இருக்கு. அவர் எந்த கோயிலையோ கோபுரத்தையோ கற்பனை பண்ணுற சூழலாம் அங்கே கிடையாது. எங்கே பார்த்தாலும் என்ன தான் தெரியுது? தண்ணி தான் தெரியுது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் தான் தெரியுது. அப்போது அவருக்கு சொல் வடிவமாக இருக்கிற இறைவனை தான் அவர் பார்க்குறார். சைவத்தில் வந்து மந்திரங்களே இறைவன், இறைவனே மந்திரம். சிவனை உண்மை விளக்கம் நடத்துகிறாங்க, மங்கையர்க்கரசி நடத்துகிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு? நடராஜரை பாதத்திலிருந்து மேல் நோக்கி பஞ்சாக்கரத்தில் பார்க்கணும், நடராஜரை மேலிருந்து கீழாக 5 எழுத்தில் பார்க்கணும். சைவ சமயத்தின்படி 5 எழுத்தே இறைவன், இறைவனே 5 எழுத்து. இப்போ இறைவனை பார்க்கணும். அப்பர் எங்கே பார்த்தாலும் தண்ணி தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால எதை கையில் எடுத்தார்? 5 எழுத்தை கையில் எடுத்தார். அதனால தான் 5 எழுத்தை கையில் எடுத்தார். அதில் தொடங்கும் போதே என்ன வேதியன்னாரு? சொற்றுணை வேதியன் என்று ஆரம்பித்தார். அதாவது சீக்கிர சொல்றாரு, வேதத்தின் நடுவே சிவன் என்ற சொல் இருக்குது. அந்த சிவனை துணையாக கொண்டு பாடப்போவதால் சொற்றுணை வேதியன் என்றார் அப்படின்னா. வேதத்தின் நடுவே சிவ என்ற வார்த்தை இருக்கிறது, அந்த சிவனை துணையாக கொண்டு பாடப்போவதால் சொற்றுணை வேதியன் என்று ஆரம்பித்தார். இப்போ இவருக்கு அந்த அப்பர் சுவாமிகளுக்கு அங்கே இருக்கிற சூழலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்ன சூழல்? நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை, தண்ணி மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இது ரெண்டாவது பார்வை. அதனால தான் அவர் 5 எழுத்தை எடுக்க வேண்டியது வந்தது. இந்த 5 எழுத்து பதிகத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன? அவர்களுக்கு வந்து டாக்டர் வந்து 2000 நோட்டு கொடுப்பாங்க, 10 நோட்டு ஆளுக்கு. 5 எழுத்து வந்து இந்த அப்பர் சுவாமியினுடைய இந்த பதிகத்தின் சிறப்பு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா 2000 நோட்டு ஒவ்வொருத்தருக்கும் 10 நோட்டு கொடுக்கும். ஏன்னா அது செல்லாது, அதனால ஒரு ரிஸ்க்கு கிடையாது. அதனால சொல்ல இந்த பதிகத்துக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, முக்கியமான சிறப்பு. அப்பர் சுவாமிகள் தன்னுடைய எந்த பதிகத்துக்கும் பலன் சொன்னது கிடையாது. அவர் பலன் சொன்ன ஒரே பதிகம் இது, சொற்றுணை வேதி. அவருடைய 10வது மந்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எந்த பதிகத்திலும் இதை செய்தால் இது கிடைக்கும் என்று என்ன செய்ததில்லை, சொன்னதில்லை. ஆனால் 5 எழுத்து பதிகம்ங்கிறதுனால என்ன சொன்னார்? அதை பலன் சொல்லுகின்ற பதிகம். இதெல்லாம் புதிய செய்திகளை மைண்டில் செட் பண்ணி பாடினீங்கன்னா நம்ம நிறைய அனுபவிக்கலாம். வேதியன் என்ற சொல்லுக்கு அந்தணன் என்று பொருள். அந்தணன் என்ற சொல்லுக்கு குரு என்று பொருள். அந்தணன்னா குரு. மாணிக்கவாசகிட்ட கேட்போம், செந்தழல் மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி. காட்டினாலே குரு தான் காட்ட முடியும். இறைவன் வந்து குரு மூலமாகத்தான் காட்டுவார். அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டார். எனவே வேதியன் என்பதற்கு அந்தணன் என்று பொருள் எடுத்து, அந்தணன் என்பதற்கு குரு என்று பொருள் எடுத்து அப்பர் சுவாமிகள் தன்னுடைய இந்த பதிகத்தில் யாரை வைத்து தொடங்குகிறார்? இறைவனை குருவாக பார்த்து தொடங்குகிறார். குருவாக பார்த்து தொடங்குகிறார். சோதிவானவன் என்பதற்கு சாதாரண உரையில் வழிகாட்டுபவன் அப்படின்னு உரை சொல்கிறாங்க. உண்மை என்னன்னா, அவர் இறைவனை இப்போ உருவத்தில் பார்க்க முடியாத ஒரு சூழல். இப்போ அவர் வந்து தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை ஒளியை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். இப்போ இருக்கிறது தண்ணிக்குள்ள, சாமியை யாருங்கிறாரு? ஜோதிங்கிறார். இருக்கிறது கடல் தண்ணிக்குள்ள சார், சாமியை யாருங்கிறாரு? அதுதான் அப்பர் சுவாமி. 4வதாக ஒரு ரகசியம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிடணும். சித்தாந்தம் படிப்பவர்கள் என்ன ரகசியம்னா,
இது போன்ற சிக்கல்களை நாயன்மார்கள் சந்திக்கும் போதெல்லாம் அதோடு பஞ்சபூதங்கள் சம்மந்தப்படும். மறந்துடாதீங்க, எது சம்மந்தப்படும்? பஞ்சபூதங்கள் சம்மந்தப்படும். இந்த பதிகத்தோடு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் வரும். சோதியை நம்ம எதில் வச்சு பார்க்கலாம்? பஞ்சபூதங்கள் சம்மந்தப்படும். ஒரு பிரமாணம் சொல்கிறேன். சுண்ணாம்பு காலவாயில் வைத்திருக்கும் போது என்ன பாட்டு பாடினார்? மாசில் வீணையும் வீசு தண்டலும் வீங்கிள வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிழலே. அந்த பாட்டை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? பஞ்சபூதங்கள் வரும். பஞ்சபூதங்கள் வரும். அதில் எப்போவுமே இதுபோல நேரங்களில் பெரியவங்க பஞ்சபூதத்தை வசப்படுத்தி உள்ளே கொண்டு வந்து பாடுவாங்க. இந்த பதிகத்திலேயே அந்த கட்டமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு வரி கூட முடிக்கலை. எப்போ சார் முடிப்பீங்க? நாங்கள் எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு எப்போ டீ குடிச்சு அதெல்லாம் நான் ஸ்கூல் வாத்தியாராக இருந்த வேகமாக வந்துடும். சரியா? இந்த தேவாரம் பாடுறவங்க முதல் 2 பாட்டில் தான் நேரத்தை எடுப்பாங்க. அது ஒரு பண்ணாங்கத்தில் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணாங்கத்தில் தூக்கிடலாம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை. பொற்றுணைனா அழகான தனக்குத்தானே இணையான 2 திருவடிகள். பொற்றுணை திருந்தடி பொருந்த. பொருந்தனா மனம் பொருந்த. அதனால தான் மேலே சோதி சொன்னார். ஜோதி என்பது காலையில் ஒரு பதிகம் பாடணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தில் 13வது பதிகம் துறையூர் வேண்டிக் கொள்வேன் தவநெறி. இந்த சோதி வானவன் என்பது யார் ஒருவர் சரியையை நிறைவு செய்கிறாரோ, யார் ஒருவர் கிரியையை நிறைவு செய்கிறாரோ, யார் ஒருவர் யோகத்தை நிறைவு செய்கிறாரோ, அந்த 3ஐயும் நிறைவு செய்தவருக்கு பெயர் தவம் முடித்தவர். அந்த தவம் முடித்தவருக்கு இறைவன் சோதியா எங்கே தெரிவான்? அப்பர் அதை முடித்தவர். ஞானத்தில் சரியையில் நின்றதுனால இறைவனை ஜோதியாக எங்கே உட்கார்ந்துக்கிட்டு பார்த்தார்? தண்ணிக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு நெருப்பை பார்க்குறார், ஜோதியை பார்க்குறார். அதே மாதிரி நெருப்புக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு தண்ணியை பார்க்குறார். எந்த பதியும் பாடும்போது? மாசில் வேணும். இப்படி அப்பரை ரசிக்கணும், அப்பர் சுவாமிகளை ரசிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவாரம் பேசாதீங்க, தேவாரத்தை கூட பேசுங்க. அப்பரை பேசாதீர்கள், அப்பர் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நம்ம ரசிக்கணும். ஸோ திருந்தடி பொருந்த கைதொழ. இந்த கைதொழுதல் என்பது சரியை ஞாபகம் சொல்லுங்க. இந்த பதிகத்துக்குள்ளேயே சரியை இருக்குது, கிரியை இருக்குது, யோகம் இருக்குது, ஞானம். கைதொழ என்பது சரியை. அந்த கற்றுணை பூட்டியோர் கல்லை துணையாக கட்டி ஒரு கடலில் வீசினாலும் நல்ல துணையாக இருப்பது என்னது? நமச்சிவாய என்று சொன்னார். நமச்சிவாய என்று சொன்னார். அப்பர் சுவாமியுடைய பின்னால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் எழுதிய தேவாரங்களில் கடல் அடிக்கடி வரும். ஏன்னா இவர் கடலை எதில் பார்த்தவர்? அனுபவமாக பார்த்தவர். கடல் அனுபவம் இவருக்கு நிறைய கிடைச்சிருக்குது. மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஒன்றி சினமெனும் சரக்கையற்றி செரிகடல். சினமெனும் சரக்கையற்றி செரிகடல் ஓடும்போது அவருடைய பதியங்களை கடல் ஓவராக வரும். காரணம் இதுதான். ஏன்னா கடலை அவர் எங்கே வரைக்கும் போய் பார்த்தவர்? கடல் அடி ஆழம் வரைக்கும் போய் பார்த்தவர். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஒன்றி சினமெனும் சரக்கையற்றி செரிகடல் ஓடும்போது மதனனும் பாரிதாய்க்கு மரியமுன்னது அறியவுன்னா உணை உணவு உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடையவோவே என்று திருவொற்றியூரில் பாடுறார். எனவே அந்த கடலுக்குள் இருந்து இறைவனை சந்தித்த அந்த சம்பவத்தை முதல் மந்திரத்தில் பதிவு செய்தார். அதற்கு தான் பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை என்று ஆரம்பித்தார். காலையிலிருந்து நாம் 2 மணி வரைக்கும் வேள்வியில் இருந்தோம். இந்த வேள்வியில் பயன்படுத்த பொருளை நீங்கள் 3ஆக பிரிச்சிடலாம். நீர், மலர், நெருப்பு, அவ்வளோதான். 3மே எதுக்குள்ளே இருக்குது? இந்த பதிகத்துக்குள்ளே இருக்குது. 3மே இந்த பதிகத்துக்குள்ளே பார்க்கலாம். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. இந்த அருங்கலம் என்பதற்கு ஒவ்வொரு வரியிலும் அருங்கலம் வரும். சீகேசையா அதுக்கு விளக்கம் சொன்னாரே, அது கொடுக்கின்ற பலன்களில் முதன்மையான பலன் என்று அர்த்தம். அருங்கலம் என்பதற்கு என்ன பொருள்? தாமரை பூவினால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகள் முதன்மையான நன்மை எது அப்படின்னு பொருள் எடுக்கணும். தாமரை பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. மலர்கள் நிறையா இருந்தாலும் அதில் முதன்மையான மலராக எது வருகிறது? தாமரை வருகிறது. இப்போ சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க இதில் நிறைய பேர் இருக்கிறீங்க. இல்லைனாலும் இருக்கிறதா சொல்லிடுவோம். அப்படின்னா தான் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியாவது. இந்த சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் சொல்லுங்கள், மங்கையர்கரசிக்கிட்ட கேட்போம். செல்வராஜ் இருக்காரு. நீருக்குரிய அடையாளம் என்னது? அதாவது கோகனதம் இருக்குதா? கோகனதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீருக்குரிய அடையாளம் என்ன பூ? தாமரை பூ. தாமரை. அதாவது நீரை குறிப்பதற்குரிய அடையாளம் தாமரை என்று உண்மை விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோணத்தில் கூட நம்ம இந்த தாமரையை என்ன செய்யணும்? பார்க்கணும்.
பூக்களில் உயர்ந்ததாக ஏன் தாமரை இருக்கிறதுன்னா, நீருக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கலாம். நீரில் வந்து மீன் வாழுதுங்களா, நீரில் இருந்து வேற வேற நீர் பூக்கள் பூக்குதுங்களா, அள்ளி பூக்குதுங்களா. ஆனால் தண்ணீருக்கு சிறப்பை எது பூக்கிறது தான்? தாமரை பூக்கிறது தான் என்ற அந்த இப்போ இப்படியும் நீங்கள் சிந்தித்துட்டு போனீங்கன்னா இதுக்குள்ள பஞ்சபூதங்களை பார்க்கலாம். ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சு ஆடுதல். இதற்கு முன்பு சரியை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோமா? இது கிரியை. இது என்னது? கிரியை. அதாவது பஞ்சகவியங்களால் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது என்ன வந்துடும்? கிரியை வந்துடும். காலையில் இங்கே நடந்ததெல்லாம் கிரியை வந்தாச்சு. அவர் வந்து கடலுக்குள்ள இருந்து தான் பாடுறாரு, ஆனாலும் தன்னுடைய வேலையில் கரெக்டாக இருக்கிறார். சைவ சமயத்தில் எதை வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு? மார்க்கங்களை சொல்லிக்கொண்டே போகிறார். முதல் மந்திரத்தில் சரியை வைத்தவர் இரண்டாவது மந்திரத்தில் எதை வைக்கிறாரு? கிரியை வைக்கிறார். ஆவியனுக்கு அருங்கலம் அரணங்காடல். பசுமாட்டுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம், அதில் நிறைய தெய்வங்கள் இருக்கலாம், புனிதமானதாக இருக்கலாம், வணங்கப்படலாம். ஆனால் பசுவுக்கு பெருமை என்பது அது பஞ்சகவியங்களால் இறைவனுடைய அபிஷேகத்துக்கு பயன்படுகிறது என்பதுதான் பெருமை என்று பசுவை வைத்து ஒரு செய்தியை சொன்னார். கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. மன்னனுக்கு இது சிறப்புனா, மன்னனுக்கு நிறைய சிறப்பு இருக்கலாம். வீரனாக இருக்கலாம், போர் வீரனாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், கோயில் கட்டியிருக்கலாம். ஆனால் நடுநிலை தவறான செங்கோல் ஆட்சி செய்வோனாக இருக்கணும். நான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு இந்த பதிகத்தை நடத்தினேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இவர் இருக்கிறது கடலுக்குள்ள, ஆனால் நாட்டில் இருக்கிற ராஜாவை பற்றி எதுக்கு பேசுகிறாரு அப்படின்னா, இவர் விஷயத்தில் மன்னன் சரியாக நடந்துவிடலை. யாருடைய விஷயத்தில்? அப்பருடைய விஷயத்தில் மன்னன் நடுநிலையாக நடந்து கொள்ளவில்லை. எந்த மதத்திற்கு சாதகமாக இருந்தால்? சைவ சமயத்திற்கு பாதகமாக இருந்தால் அதை மனசில் வச்சு பாடுறார். தண்ணிக்குள்ள கூட அப்பர் சுவாமிகள் சைவ சமயத்தின் எதை நிலைநாட்டுறாரு? நீதியை நிலைநாட்டுறார். கோவினுக்கோன அரசன் கோட்டம் இல்லதுன்னா நீதி தவறாமல் இருக்க வேண்டும். நாவினுக்கு அறங்கலம். நம்முடைய நாவிற்கு எத்தனையோ சிறப்பு இருக்கலாம், இன்சொற்கள் பேசலாம், எத்தனையோ சிறப்புகள் இருக்கலாம். ஆனால் நாவுக்கு சிறப்பு எதுதான்? 5 எழுத்தை சொல்லுவது தான் நாவிற்கு சிறப்பு என்று சொல்றார். அதாவது திருவண்ணாமலையில் பாடுறாரு, ஓதிமா மலர்கள் தூவிங்கிற பதிகத்தில், தொண்டனேன் உன்னையெல்லாம் சொல்லுமா சொல்லிலேனே என்று பாடுறார். நான் ஒரு தொண்டன், உன்னை சொல்லுகின்ற சொல்லை தவிர எந்த சொல்லி எனக்கு தெரியாது. அதனால தான் எப்படி ஆரம்பித்தார்? சொற்றுணை வேதியன். இப்போ சாமி சொல் துணையாக தான் வருவார். திருவதிகை வீராட்டானேஸ்வரராக வரமாட்டாருன்னு தெரிஞ்சிட்டு, அதனால் சாமியை எதாவது எடுத்துட்டார், சொல்லா எடுத்துட்டார். நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாய் என்று சொல்வதையும் நாம் பார்க்கலாம். 3வது மந்திரத்தில் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல். பஞ்சபூதத்தில் என்னது? நெருப்பு. பஞ்சபூதங்களை அதிகமாக சொல்கிறாங்கன்னா அந்த பஞ்சபூதங்களை சாதகமாக்கி கொள்ளுகிறார்கள்னு போகிறோம். நீங்கள் வள்ளல் புராணோட வள்ளலாருடைய அகவல் படிச்சிங்கன்னா சுமார் 600 முதல் 700 வரி பஞ்சபூதம் தான். அந்த பஞ்சபூதத்தை சொல்லிட்டு தான் அவர் வேறு கான்செப்டே பேசுவார். ஞானிகள் பஞ்சபூதங்களை அதிகமாக சொல்கிறாங்கனாலே அதை தன்வசப்படுத்தி அதை வென்று, அந்த பஞ்சபூதங்கள் மாயையில் தான் வருது, அந்த மாயை மயக்காதபடி, மாயை தடுக்காதபடி அவற்றை அருளாக மாற்றிக்கிடுவாங்க. அதை எதாவது மாற்றிக்கொள்வார்கள்? பஞ்சபூதத்தை அருளாக மாற்றிடுவாங்க. அதற்கான முயற்சி தான் இதெல்லாம். பின்னுறு அடுக்கிய விறகின் வெவ்வழல். ஆகாயத்தை தொடும்படியாக விறகு அடிக்கிருந்தாலும் ஒரு நெருப்பு, அந்த விறகு முழுவதும் என்ன செய்கிறோம்? சாம்பலாக்கிவிடும். உண்ணிய புயலகை நெருப்பு அவற்றை எரிக்க தொடங்கினால் ஒன்றும் இல்லையா, எதுவுமே இருக்காது. நான் வகுப்பில் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் கிராமங்களில் பனை வெல்லம் காய்ச்சிறவங்க இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் அவங்களுடைய வயதில் வந்து அனுபவத்தை சொன்னால் நல்லா இருக்கும். இல்லை, பனை வெல்லம் காய்ச்சிறவங்க அந்த அந்த அடுப்பங்கறி வந்து அந்த பனை வெல்லம் காய்ச்சிபவருக்குன்னு பேசிடுவாங்க பண்ணைகளில். அடுப்பில் இருக்கிற கறியை அவங்க விற்று காசு எடுத்துக்கலாம்பாங்க. அது 5000 10,000 ரூபாய்க்குலாம் போகும். மலை மாதிரி குதிச்சு போட்டிருப்பாங்க. அதுக்காக ரொம்ப அந்த ஏழை விவசாயிகள் அதை பயன்படுத்தும். ஏதோ ஒரு நாள் அந்த நேற்றே உள்ள கறி அந்த பக்கம் இருக்கும், இன்றைக்குள்ளத நெருப்பை அணைச்சி அது கூட சேர்க்கும்போது ஒரே ஒரு கங்கு போச்சுதுன்னா காலையிலுக்குள்ள அனைத்துமே அசைகிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன் கண்ணால். 5000 ரூபாய் 10,000 ரூபாய் மதிப்புடைய கறி சாம்பலாயிடும். அந்த விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா, பெரிய விவசாயிகள் அந்த காசை கொடுத்துருவாங்க. இறக்கப்பட்டு பாவம்னு இறக்கப்பட்டு எவ்வளவு பார்ப்பேன், 5000 ரூபா 5000 ரூபா சிக்கன் கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பா கொடுத்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஆகாயத்தை தொடுகின்ற அளவுக்கு விறகு இருந்தாலும் அது மாதிரி அதுபோல அப்படின்னாரு, பண்ணிய உலகினில் பயின்ற பாவம். இந்த உடம்பு வந்த பிறகு உடல் வருமுன் செய்த பாவம், உடல் வந்த பிறகு செய்த பாவம், அதை பண்ணிய உலகினில் பயின்ற பாவம்னாராம் சீக்கிய உரை.
உடல் வருவதற்கு முன்பு செய்த பாவம், வந்த பிறகு செய்த பாவம். இந்த பாவத்தையே நாம் நினைத்து கொண்டிருப்பதை விட அது இந்த பாவங்கள் எல்லாம் போகும் வரை இந்த ஐந்தெழுத்து நம்ம கூடவே இருந்து எதை போக்கிருமா? இந்த பாவங்களை போக்கிரும். பாவம் நான் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை என்று எந்த ஒரு உயிரும் சொல்லாது. அறியாமல் கூட சில பாவங்களை செய்திருக்கலாம். நம்ம நமச்சிவாய் என்ற மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் எதை நீக்கிக் கொள்ளலாம்? நாம் செய்த பாவங்களை நீக்கிக் கொள்ளலாம். பாவங்களை நீக்கினால்தான் நம்முடைய தவம் முடிவுக்கு வரும். பாவங்கள் நீக்கப்பட்ட பிறகுதான் குருவே நமக்கு கிடைப்பார். பாவங்கள் நீக்கப்பட்டால் தான் குரு கிடைப்பார். குரு கிடைத்த பிறகுதான் ஞானம், ஞானம் கிடைத்த பிறகுதான் வீடு வேறு. இதில் எந்த தடையும் கிடையாது. அது மெய்கண்டார் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு, ஆன்மாக்களுக்கு முச்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்பது மேல் சரியை கிரியாயோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்படின்ட்டார். ஞானத்தை கொடுக்காமல் மோட்சம் கிடையாது அப்படின்னு என்று அடித்து சொல்கிறார் யார்? மெய்கண்டார். எனவே நாம் செய்த பாவங்களை எல்லாம் இந்த நமச்சிவாய் என்ற மந்திரம் என்ன செய்து நீக்கிவிடும் என்று சொல்லுகிறார். திருமால் பேர் என்ற தலத்தில் இதே இடத்துல நம்ம ஐயா பலமுறை சொல்லியிருக்காங்க. ஏதும் ஒன்றும் அறியாராயினும் ஒரு அருகிலராயிலும் வேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தானும் மகிழ்வர். மாதும் தானும் மகிழ்வர். ஐந்தெழுத்தை ஓதுறவங்களாக இருந்தால் போதும். அவங்களுக்கு எதுவுமே தெரியலைனாலும் சரி, அம்மையப்பர் அருள் செய்வாங்க. திருக்கழிட்டுப்படியாருங்கிற நூலில் 26வது மந்திரத்தில் இந்த கான்செப்ட் அப்படியே இருக்குது. திருக்கழிட்டுப்படியார் 26. அதனால் நமக்கு இன்றைக்கு தீங்கை வாங்கினவங்க நம்ம தேவராஜையா திரும்ப சொன்னாங்க, நீங்கள் இந்த நற்றுணையாவது நமச்சிவாயவே இது வகுப்பு மாதிரி எடுத்துடாதீங்க. தீக்கைக்கும் இதுக்குமான தொடர்பை நீங்கள் சொல்லணும். நீங்கள் வாங்கினது தூல பஞ்சாக்கிரமாக இருக்கலாம், சூக்ம பஞ்சாக்கிரமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஐந்தெழுத்து தான். இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தில் ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதுவது என்பது எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்கின்ற ஒன்று அல்ல. அது மிகப்பெரிய பிறவி பயம். சரிதா? இப்போ மாணிக்கவாசகர் சொல்கிறார் பாருங்க, நானேயோ தவம் செய்தேன். அதற்கு செல்வராய் சார் நாங்கெல்லாம் கோயம்புத்தூர் படிக்கும்போது கனக சபாபதி ஐயா சொல்லிட்டு அழுதுவார். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனால அழுதார். நாம் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் பாடுறோம், அர்த்தம் தெரியாதனால. அதற்கு பொருள் என்னன்னு அவர் சொல்லிட்டு அழுவார். மாணிக்கவாசகர் சொல்கிறாராம், நான் ஒரு தவமுமே செய்யலை, ஆனால் ஐந்தெழுத்து தந்துட்டாருன்னு மாணிக்கவாசகர். நானேயோ தவம் செய்தேன்னா ஓகாரம் எதிர்மறை. நான் என்ன செய்யவில்லை, எந்த தவமும் நான் செய்யவில்லை, ஆனால் எனக்கு நமச்சிவாய்கிற மந்திரத்தை கொடுத்தார் அப்படிங்கிறார். உங்களுக்கு தூல பஞ்சாக்கரம் எது வேணாலும் கிடைத்திருக்கலாம். எந்த பஞ்சாக்கரம் கிடைத்ததோ அதை தீவிரமாக என்ன செய்யணும்? சாதிக்கணும். நேற்று முந்தா நாள் ஒரு திருமந்திரம் நடத்தணும். அதில் திருமலர் ஒரு செய்தி சொல்கிறாரு, ஓங்காரத்தை தூல பஞ்சாக்கரமாக பார்க்கணும், ஐந்தெழுத்தை சூக்கும பஞ்சாக்கரத்தை பார்க்கணும், குரு காட்டுகின்ற சின்முத்திரையை அதிசூக்கும பஞ்சாக்கரமாக பார்க்கணும்னு ஒரு திருமந்திரம் சொல்லுது. சின்முத்திரையே என்னதுங்கிறாரு? அதிசூக்கும பஞ்சாக்கரங்கிறார். அதாவது இந்த விரலை சிவ என்றும், இந்த விரலை யகரம் என்றும், இந்த விரலை மகரம் என்றும், இந்த இரண்டையும் நகரம் என்றும் வைத்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு திருமந்திரம். சின்முத்திரை குரு காட்டுகிற சின்முத்திரைக்கு தான் அதிக ஆற்றலாம். அதாவது நாம் சொல்லுகின்ற ஓம் என்ற மந்திரத்தை விட, நாம் சொல்லுகின்ற ஐந்தெழுத்தை விட எதற்கு ஆற்றல் அதிகங்கிறாரு? குரு காட்டுகின்ற சின்முத்திரைக்கு ஆற்றல் அதிகங்கிறார். இதையெல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டு எதுவும் நம்ம அறியவில்லை என்றாலும் இந்த ஐந்தெழுத்தை என்ன செய்யணும்? சொல்லுவதன் மூலமாக பாவத்தை நீக்கலாம் என்று சொன்னார். 4வது மந்திரத்தில் சொல்கிறாரு, இடுக்கண் பட்டு, இடுக்கண்ண துன்பம். இந்த 4வது மந்திரத்தின் தொடக்கத்தை வைத்து தான் பதிகத்தை முடிக்கிறார். இடுக்கண் இல்லையேன்னு முடிக்கிறார். இந்த பதிகத்தை முடிக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கின் பிரான் என்று வினவுவோம் அல்ல. அதற்கு என்ன பொருள்னா, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுன்னு நாங்கள் சிவபெருமான இடத்துல கேட்போமே தவிர, யாராவது ஒருத்தட்ட போய் இந்த கஷ்டத்துலேருந்து என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா உங்களை தலைவர்னு சொல்லுவேன் அப்படின்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேங்கிறேன். வித்தியாசமான மந்திரம். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் என்னை காப்பாற்று என்று சிவனிடத்தில் கேட்பேனே தவிர, இந்த துன்பத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றி விட்டால் உன்னை தலைவன் என்று யாரையும் நான் சொல்லுவதாக சொல்ல மாட்டேன். விடுக்கிற் பிரான் என்று வினவுவோம் அல்லோ என்று சொல்லுகிறார். அதாவது அடுக்கற்கு, அடுக்கல்னா மலை, அடுக்கற்கீழ் கிடப்பினும் நாமுற்ற நடுக்கத்தை அருளின் கெடுப்பது அஞ்செழுத்துவேன்னு கொண்டு கூட்டுறாங்க உரையாசிரியர்கள். இந்த அருளின்கிறத எங்கே கொண்டு வந்து போடுறாங்க? நடுக்கத்தை அருளால் கெடுப்பது நமச்சிவாயவே.
இந்த இடத்தில் ஒரு அரிய செய்தி இருக்கிறது. என்ன செய்தினா, அஞ்சுவது யாதொன்றும் இல்லைன்னு பாடினது இவர் தான். அதே மாதிரி நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னு பாடினது இவர் தான். இப்போ என்ன சொல்கிறாரு? அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயங்கிறார். அதில் தான் ரொம்ப திருநாவுக்கரசர் ரொம்ப சரியாக ஒரு விவரத்தை பதிஞ்சிருக்கிறார். நாமுற்றன்னு சொல்லலை, என்ன சொன்னார்? நாமுற்றன்னு சொன்னார். ஒருபோதும் யாருக்கு பயம் கிடையாது. குருமார்களுக்கு ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஒரு நாள் என்ன கிடையாது? பயம் கிடையாது. யாருக்கு வர்ற பயத்தை சொல்கிறாங்க? அவர்களுக்கு வர்ற பயத்தை சொல்கிறாங்க. நான் வகுப்புகளில் புரிய வைக்கிறதுக்காக ஒரு செய்தி சொல்லுவேன். அதாவது ஒரு மகன் நிறைய செல்வத்தை இழந்துட்டாருன்னா, குடும்பத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் வச்சுட்டா அப்பா என்ன சொல்லுவார்? நமக்கு கொஞ்சம் கடன் இல்லை அப்படின்பார். என்ன சொல்லுவார்? நமக்கு கொஞ்சம் கடன் தான் பார். கடன் யாரால் வந்தது? மகனால் வந்திருக்கும். அதே மாதிரி ஞானிகள் உயிர்கள் செய்வதை யார் மேலே ஏற்றுக்கிடுவாங்க? அது அந்த மாதிரி தான் நாமுற்ற நடுக்கத்தை 5 எழுத்து சொன்னால் நமக்கு என்ன போயிடும்? நடுக்கம் போயிடும். நீங்கள் அடிக்கடி நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுமாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நேரத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கணும். ஒரு ஃபோனுக்கு நீங்கள் அழைச்சிட்டு அவங்க பக்கத்துலேருந்து பதில் வர்றதுக்குள்ளே 10 தடவை சொல்லிக்கலாம். நாங்களும் அப்படி சொல்கிறேன். ஃபோனுக்கு போட்டு வச்சுட்டு அவங்க நம்மளை கூப்பிட்றதுக்குள்ளே நீங்கள் 10 தடவை சொல்லிக்கலாம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எதை சொல்லிக்கொண்டே இருக்கணும்? நற்றுணையாவது நமச்சிவாயவே, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைங்கிற மந்திரத்தை டாக்டர் சார் வந்திருக்கிறார், ஞானசம்பந்த டாக்டர் சார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லைங்கிற மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே, அச்சம் இல்லை அறம் நாமங்கள் நிச்சயமும் நினையாய். திருமால் பேரில் பாடுறார் அப்பர். அச்சம் இல்லை அறம் நாமங்கள் நிச்சலும் நினையாய். உனக்கு பயமே வராது. எப்போதும் யாரை நினை? இறைவனை நினை, இறைவனுடைய நாமத்தை நினை என்று சொல்லுகிறார். எனவே அந்த எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் சிவனை என்று யாரையும் நம்ப மாட்டோம். மலைக்கு அடியிலே சிக்கி கொண்டாலும் ஏன் சொன்னார்னா, மலைக்கு அடியில் சிக்கினது யாரு? ராவணன். ராவணனுடைய வரலாற்றோடு இவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. அதனால அடுக்கற்கீழ் கிடைக்கணும் அருளி நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயேன்னு. அந்த கூற்றாயினவாறுங்கிறதுக்கு சீகேசியார் 2 உரை சொன்னார். ஒன்று கூற்றுவன் போல் வந்த வயிற்றுவலி, இன்னொன்று ராவணனிடத்தில் இவர் கொஞ்சம் டயலாக் பேசினார். கூற்றுனா பேசுதல். என்ன பேசினார்? அதாவது நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா, நீ என்ன ராகம் பாடினார்? சாமகானம் பாடினால் நீ இறைவன்கிட்ட அருள் பெற்றுக்கலான்னு ஐடியா கொடுத்தது யாரு? இவர். அந்த கூற்று தான் வைத்த வழியாக வந்துட்டுன்னு ஒரு உரை சொன்னார். கூற்று ஆயினவாறு விளக்ககளில், கூற்றாயினவாறு விளக்ககளில். ராவணனுக்கு திட்டம் கொடுத்துருக்கிறாரு. ராவணன் ஒரு கெட்டவனுக்கு போய் திட்டம் கொடுத்தது இப்படி வந்துட்டோ அப்படிங்கிற உரையும் சொல்றார் சீகேசியா உரையில். நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே என்றார். வெந்த நீர் அருங்கலம் விரதிகள். இந்த மந்திரத்தில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறார். அதாவது விரதம் செய்கின்ற பக்குவப்பட்டவர்களுக்கெல்லாம் திருநீர் எதா இருக்குது? வெந்த நீர் அருங்கலம். அருங்கலம்னா வேண்டியதுன்னு அர்த்தம். வேண்டப்படுவது, வேண்டியது. திருநீர் ஒரு அடையாளமாக இருக்கணும். இப்போ நம்முடைய தேவராஜ ஐயாக்கிட்டலாம் அவர் இனி அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் வேடத்திலே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படிம்பார். சிவஞான முனிவர் வேடம் கட்டாயங்கிறார். கட்டாயம் வேடம்னா திருவேடம், மாலைகள் நிறைய அணியணும் அப்படிங்கிறார் சிவஞான முனிவர். ஒரு மணமகன் தன் வேடத்தினால்தான் மணமகளை என்ன செய்கிறான்? ஈர்க்கிறான். ஆன்மாக்களை ஈர்ப்பதற்கு குரு எதில் இருக்கணும் அப்படின்னு சிவஞான முனிவர் எழுதுகிறார். அதனால என்னது, கங்காளம் பூசும் கவச திருநீற்றோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய ருத்ராட்ச அணியணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதனால தான் தேவராஜையாவெல்லாம் நாங்கள் அவர் என்ன தான் ஐயா, அவர் சந்தேகம் வந்து அவர்கிட்ட கேட்குறோம், அவர் தான் ஐயாட்ட கேட்குறாரு. கேட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கலாம். விரதத்தில் இருப்பவர்களுக்கு, விரதம் உடையவர்களுக்கு, பக்குவப்பட்டவர்களுக்கெல்லாம் திருநீர் ஒரு அருங்கலம். இந்த விரதிகள் என்ற வந்த இடத்துல சங்கமம் என்ற கோட்பாடு எடுக்கும். ஏற்கனவே சரியை எடுத்துட்டோம், கிரியை எடுத்தாச்சு, யோகம் எடுக்கணும், ஞானம் எடுக்கணும். குருலிங்க சங்கமம் வரும் இந்த பதிகத்துக்குள்ள, அதை கண்டுபிடிக்கலாம். இந்த விரதிகள் என்பது என்னது? சங்கமம். இப்போ நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம், இது என்னது? சங்கமம். காலையில் 7 மணிக்கே வந்து அதற்கு பிறகு இந்த வேள்வியெல்லாம் பாடி எல்லாத்துலேயும் பங்கெடுத்து அதற்கு பிறகு பொறுமையாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான். என்ன சொல்கிறீங்க? முக்கண்ணப்பருடைய கருணை இல்லைன்னா எல்லாரையும் உட்கார வைக்க முடியாது.
இறைவனுடைய கருணை தான் நம்மளை என்ன செய்து வச்சிருக்கிறது, உட்கார வைத்திருக்கிறது. அப்போ வெந்தனரு அருங்கலம் விரதி கற்கலாம், அந்தணருக்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம். அந்தணர்களுக்கு அருங்கலம், அருங்கலம்னா வேண்டப்படுவதாக இருக்கிறது 4 வேதமும் அதனுடைய 6 அங்கங்கள். தேவார பாடசாலையில் 6 அங்கங்களுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லுவோம். 6 அங்கம்னா அது எப்படி உச்சரிக்கணும், அதாவது அதில் என்னென்ன கிரியாக்கள் சொல்லியிருக்குது, சந்தஸ் அப்படிம்பாங்க, சிக்ஷை அப்படிம்பாங்க, கல்பம் என்று சொல்லுவாங்க, ஜோதிடம், இதெல்லாம் உட்பிரிவு. இதில் வேதத்தின் உட்பிரிவு. இப்போ சந்தஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் மந்திரத்துக்கு என்ன தனிச்சிறப்புனா பண்ணில் பாடணும் அல்லது உரைநடையில் எப்படி வேணாலும் பாடலாம். இப்போ நீங்கள் சொற்றுணை வேதியன் பண்ணில் பாடலாம், அல்லது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொன்னு சொன்னாலும் தமிழ் மந்திரம் உங்களை ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் வேத மந்திரத்துக்கு என்ன உண்டு, சந்தஸ் உண்டு, சந்தஸ் உண்டு. இப்போ நீங்கள் கணநாத்வா அப்படின்னா ஓம் கணானாத்வா கணபதிகும் ஹவாமஹே மேலே ஏற்றுவாங்க. அதுக்கு உதார்த்த அனுதார்த்த சொரிதகன்னு 3 சமஸ்கிருத சொல் உண்டு. கீழே இறக்கும்போது கீழே இறக்கணும், நடுவில் சொல்லும்போது நடுவில் சொல்லணும், எடுத்தல் படுத்தல் நதிதல்பாங்க தமிழில். சமஸ்கிருத மந்திரத்தை கீழே இறக்கப்போ அவங்க அந்த சமஸ்கிருத மந்திரம் சொல்கிறவங்க முன்னால் நம்ம உட்காந்துருந்தா இப்படிம்பாங்க, நேராக சொல்லுன்னு அர்த்தம். இப்படிம்பாங்க, கீழே இறக்கும்பாங்க, இப்படின்னா மேலே போகணும்னு அர்த்தம். அதான் நாம ஓம் கணாத்வா கணபதியும் ஹவாமஹே கவிங்க ஓம் கணானாத்வா கணபதியும் ஹவாமஹே கவிங்க வீணாம் உபமஸ்ரவஸ்தவம் கீழே இறக்குவாங்க. இந்த இதில் எதில் கிடையாது, தமிழ் மந்திரங்களுக்கு கிடையாது. இந்த வரையறைகள் சந்தஸ், கல்பம், ஜோதிடம், இதைத்தான் 6 அங்கம். அது பிராமணர்களுக்கு உரியது. எப்போ பிராமணர்களுடைய 6 அங்கம் பேசப்பட்டதோ அதுவும் எதில் தான் சேரும்னா கிரியையில் தான் சேரும். சரிய கிரியை சொல்லிட்டு வந்திருக்கிறார். சரியா? திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீழ்முடி. சந்திரனுக்கு இது அழகுன்னா அவ்வளோ பெரிய வானத்தில் இருக்கிறத விட சிவபெருமான் தலையில் இருக்கிறது தான் எதுக்கு அழகாம், சந்திரனுக்கு அழகு. அவனுக்கு சாபம் கூட எதா போயிட்டு வரமா போயிட்டு, சாபம் கூட எதாகிவிட்டது வரமாயிற்று. நங்களுக்கு அருங்கலம் என் போன்ற அடியாருக்குங்கிறார். நங்கள், இந்த விரதிகள் நங்கள் எல்லாம் சங்கமம். நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயுவே. நமக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டியது நமச்சிவாய் என்ற மந்திரம் என்று சொல்லுகிறார். மந்திரம் 6 ரொம்ப முக்கியமான சைவ சித்தாந்த மந்திரம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் ஆடரும் நல்குவான் நலன், குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாய். சலமிலன்னா வஞ்சகம் இல்லாதவன், இறைவன் வஞ்சகம் இல்லை. நலமிலன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். திருவற்பயனில் 9வது மந்திரம். இந்த மந்திரத்தை வடிவம் மாற்றி 4 வரியை 2 வரியாக மாற்றும் போது எதாயிற்று, சாஸ்திரம் ஆயிற்று. தோத்திரம் எதா மாறுது, சைவ சித்தாந்தமாக மாறுது. நலமிலன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். இதில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்னா ஒரு சம்பவம் சொல்கிறோம். ஒரு சூரியனுடைய திசையை நோக்கி காலை 8 மணிக்கு 2 வரை கிழக்கு நோக்கி நான் நிறுத்துகிறோம். என்ன தெரியுதுன்னு கேட்குறோம். இவர் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது, கருப்பாக தெரியுது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சரி, அந்த பக்கம் நின்றுடுங்கன்னு சொல்கிறோம். இன்னொருத்தர் நிறுத்தி என்ன சேர்க்குறோம், சூரியன் அப்படி பளபளன்னு சூப்பராக இருக்குது, 8 மணிக்கு எங்கே இருக்கணும் அந்த இடத்துல அழகாக இருக்குங்கிறார். என்ன முடிவுக்கு வர்றீங்க? அவருக்கு கண்ணில் பிரச்சனை, இவருக்கு கண்ணில் பிரச்சனை இல்லை, சூரியன் சைடில் பிரச்சனை இல்லை. நல்ல கவனிங்க, சைவ சித்தாந்த கான்செப்டுங்க. அதாவது சூரியன் எல்லோரையும் ஒன்று போல்தான் பார்த்தது. ஆனால் சூரியன் தன்னை பார்ப்பதை இவனால் இந்த கண்ணால் பார்க்க முடியாததற்கு குறை எங்கு இருக்கிறது, கண்ணில் இருக்கிறது. அதுபோல இறைவன் எல்லா உயிர்களையும் ஒன்று போல்தான் பார்க்கிறான். ஆனால் இறைவனுடைய அருளை பெற முடியாமைக்கான குறை அந்த ஆன்மாவினிடத்தில் எத்தனை மலங்கள் வடிவத்தில் இருக்குது, 3 மலங்கள் வடிவத்தில் இருக்குது. இதுதான் விஷயம். ஆனால் இறைவன் யாருக்கு என்ன வைக்கிறது இல்லை, வஞ்சகம் வைக்கிறது. சலமிலன் சங்கரம், சுகம் தருபவன், சார்ந்தவர்களால் நலமிலன், சார்ந்தவர்களுக்கு தான் நன்மை செய்ய முடியும். இப்போ நாம் எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்களா சார்? ஹாஸ்பிட்டல் போகாமலே டாக்டர் வரணும்னா டாக்டர் ஃபோன் நம்பர் தெரியல, டாக்டர் ஹாஸ்பிட்டலும் தெரியல, டாக்டர் பேரும் தெரியல, எப்படி வருவார்? உண்டா இல்லையா? இல்லைன்னா ஃபேமிலி டாக்டராக இருக்கணும். சாமி யாராக மாறணும், நமக்கு ஃபேமிலி காடாக மாறணும். ஃபேமிலி முக்கண்ணப்புறம் 1000 தடவை கூப்பிட்டுருந்தா 1001வது தடவை நம்ம கூப்பிட்டோன்னா வருவார். இதுதான் முதல் தடவைனா யாரும் பார்த்துட்டு போகலான்னு இருப்பார். உண்டா இல்லையா?
அதனால் இறைவனை நாம் நினைத்த ஒன்று நடக்காததற்கு இறைவனை குறை சொல்ல முடியாது. குறை யாரிடத்தில் இருக்குது? நம்மிடத்தில் இருக்குது. நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன், நாள்தோறும் நல்குவான் நலன். உரையாசிரியர் சொன்னார், அதாவது விரும்பியதையெல்லாம் எல்லா உயிருக்கும் இறைவன் கொடுக்கறதில்ல, வினைக்கு ஏற்றபடி கொடுக்கிறான். தீவினை இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடந்துருது. தீவினை இருக்கிறவங்களுக்கு தீவினையை தான் நுகர வைக்க முடியும். உண்டா இல்லையா? தீவினையை தான் நுகர வைக்க முடியும். அதற்காக அந்த உயிர் யாரை குறை சொல்ல முடியாது? இறைவனை குறை சொல்ல முடியும். நலமிலன் நாள்தோறும் நல்குவானலன் குலமிலராயினும், ஆச்சிரமம் சரியான ஆச்சிரமத்தில் வரவில்லை என்றாலும், அடிமை குலத்தில் வரவில்லை என்றாலும், அப்படியெல்லாம் பொருள் எடுக்கலாம். குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று பொருள். அதாவது உயர்ந்த குலத்தில் உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுமோ அதையே கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுப்பார். இறைவனை பொறுத்த அளவில் நாமெல்லாம் என்ன குலம்? அடிமை குலம். அடிமை குலமாக இருந்தால் கொடுப்பார். குலத்திற்கு ஏற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாய் என்ற மந்திரம் நமக்கு நலத்தை கொடுக்கும். மீண்டும் மீண்டும் நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இடையறாது எதை சொல்லிக்கொண்டே இருக்கணும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 எழுத்து. தீக்கை வாங்காதவராக இருந்தால் நமச்சிவாய வாழ்க, நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற மந்திரத்தை சொல்லணும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், தீக்கையே வாங்கலைன்னா நமச்சிவாய வாழ்க எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படியே இறைவனே வந்து கேட்டாலும் நான் நமச்சிவாய வாழ்கன்னு திருவாசகம் தான் சொன்னேன், நான் 5 எழுத்து சொல்லியும் சொல்லுங்க அப்படின்னு. அவர் அதில் அப்படி தப்பிச்சிடலான்னு பார்க்குறாரு. எதுவுமே சொல்லாமல் சிலர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்துங்க, எந்த தொழிலும் ராசியிலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எந்த வேலைக்கும் போகிறதில்ல. அதுவும் ஆபத்து. நம்மளால் முடிஞ்ச ஒரு சாதனத்தை செய்யணும். போற்றியோ நமச்சிவாய் சொல்லலாம். எது வாங்காதவர்கள் அது திரும்ப அவர்களை தீக்கையில் கொண்டு செலுத்தோம். தீக்கை வாங்குகின்ற ஆசை கொண்டு செலுத்தோம். நாம் மாரியம்மன் கோயிலில் காஞ்சிபுராணம் பேசிகிட்டு இருந்தேன். காஞ்சிபுராணம் ஒரு வெள்ளிக்கிழமை தடைப்படுது, 2வது வெள்ளிக்கிழமை தடைப்படுது, 3வது வெள்ளிக்கிழமை தடைப்படுது. அப்படி தடைப்பட்டதே கிடையாது. அப்போ நம்ம ஏரிப்பாளையம் தியாகராஜன் ஐயாட்டையும் சின்னச்சாமி ஐயாட்டையும் சொல்கிறேன். தியாகராஜன் ஐயா சகோதரி இருப்பாங்களே செல்வியக்கா, தியாகராஜன் ஐயா சொல்கிறாரு, காஞ்சிபுராணம் தீக்கை வாங்காதவங்க பேசக்கூடாதுன்னு. அதுக்கு பிறகு தான் சமய தீக்கை வாங்கணும். ஆமாம், பேச முடியாது அப்படின்னாரு. தீக்கை வாங்காதவர்கள் காஞ்சிபுராணத்தை தொடவே முடியாது. பிரச்சனையை ஓங்கிட்ட வச்சுட்டு மாரியம்மனை சொல்லாது அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தான் தியாகராஜன் ஐயா, சின்னச்சாமி ஐயா, நான் 3 பேரும் போய் ஐயா வீட்டில் போய் ஏரிப்பாளையம் கோயிலில் வந்து நீங்கள் தீக்கை கொடுக்கணும்னு ஐயாவை போய் சந்தித்தோம். காலையில் அம்மாவெல்லாம் பார்த்துட்டு டிஃபன் அங்கே தான் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் ஏதோ சிவக்குடியில் ஏதோ சொற்பொழிவுன்னு ஒரு பெரிய புக் எடுத்துகிட்டு கிளம்பி போனீங்க அந்த டைமில். அப்போ குலத்திற்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாய். 5 எழுத்தை நம்ம சொல்லணுங்கிற நினைப்பே வந்தால் போதும். இப்போ இந்த கூட்டத்திலே சிலர் தீக்கை வாங்காமல் இருக்கலாம். நீங்கள் வாங்கணும்னு நினைக்க வாங்கிடலாம், வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம். நற்றுணையாவது நமச்சிவாய சொல்லுங்க, தீக்கை வந்துடும். நமச்சிவாய வாழ்க சொல்லுங்க, தீக்கை வந்துடும். போற்றியோ நமச்சிவாய சொல்லுங்க, தீக்கை வந்துடும். எதுவுமே சொல்லாமல் வராது. நான் ஒரு உதாரணம் சொன்னேன், எப்படி சார் வரும் அப்படின்னாரு. நீங்கள் உங்கள் அப்பா காரை எடுத்து தப்பாக ஓட்டுங்க, உங்கள் அப்பாவே லைசன்ஸ் வாங்கி தருவார். நீங்கள் கார் எடுத்து ஓட்டுறானே எதுக்கு லைசன்ஸ் வாங்கி தர்றாரு? அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, காரில் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விட்டுருவார். நீங்கள் வண்டி எடுங்க, தாறுமாறாக ஓட்டுங்க, 2 ஆட்டோவில் இடிங்க. உங்கள் அப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பையன் பெரிய ரவுஸ் பண்ணுறாப்பா, லைசன்ஸை வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் இறங்கி அடித்தாதான் சாமி எது கொடுப்பாரு? வரம் கொடுப்பார். சுந்தரர் மாதிரி இறங்கிடணும், அப்பர் சுவாமிகள் மாதிரி பயப்படக்கூடாது. சுந்தரர் மாதிரி இறங்கி வேகமாக சைவத்துக்குள்ள என்ன செய்யணும்? பயணம் செய்யணும். மந்திரத்தை சொல்லி துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் ஆதரவு வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த ஊற்று அஞ்ச உதைத்தானே அஞ்செடுத்துமே. பார்த்தீங்களா? அங்கே பாடுற ஞானசம்பந்தர் பாடுற ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி அதே மந்திரம் இங்கே வருது. வரட்டு கொஞ்சம் வேகமாக சொன்னாங்க, வேகமாக வந்துட்டேன். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் 7வது மந்திரம் குருலிங்க சங்கம். குருலிங்க சங்கமத்தை விரிவாக பேசுகிற மந்திரம் தான் 7வது மந்திரம். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள், வீடினார்னா விட்டார், பற்று விட்டார்கள்னு அர்த்தம். பற்று விடுதல் என்பதன் பொருள் எல்லாவற்றையும் விட்டு விடுதல் என்று பொருள் அல்ல. இது இல்லை என்றால் என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதான். எவ்வளோ பணம் வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை கார் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இது இல்லை என்றால் என்னால் முடியாதுன்னு சொல்கிறது பேர் தான் பற்று. ஒவ்வொரு பொருளும் நமக்கு தேவைப்படுகிறது, அந்த பொருளெல்லாம் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நான் வேதாந்த சன்னியாசி கூட நாங்கள் இருந்தோம். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப மிக குறைந்த சம்பளம். அந்த சன்னியாசி கூட நாங்கள் ஒரு 5-6 இளைஞர்கள் அவங்க பின்னாலேயே போவோம். சன்னியாசிக்கிட்ட படித்தோம், உபனிஷத்துக்களெல்லாம் படித்தோம். அந்த வானவராயர் கோயிலுக்கு பாருங்க, சமத்தூர், அந்த கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் என்ன செய்வோம், 2 ரூபா 3 ரூபா சில்லறை எடுத்து போடுவோம்.
இதையெல்லாம் போட்டால் ஏன் மரியாதை போயிடும். எங்களுக்கு அவங்களே காணிக்க தருவாங்க. இது தெரிஞ்ச நானே சில்லறையை மாற்றி வச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் வெளியே வச்சா என்ன கொடுத்துருவாங்க? 10 ரூபா நோட்டு 5 நோட்டு கொடுத்துருவாங்க. வீசினா 10 ரூபாயா வீசணும். யார் பெருமையை காப்பாற்றுறதுக்கு? உங்களால் ஏமானம் போயிடும் அப்படிம்பாங்க. அதுக்காக அந்த காசை அவங்களே தருவாங்க. அப்படின்னா சன்னியாசிக்கிட்டையும் என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். சன்னியாசிக்கும் லைசன்ஸ் வேணும், சன்னியாசிக்கும் விசா வேணும். வெளிநாட்டுக்கு போகணும்னா என்னெல்லாம் போக முடியாது. பற்று என்பதற்கு பொருள் இதுதான். எதையும் சேர்க்காத என்பது பொருள் அல்ல. அது இல்லாமல் என்னால் முடியாது என்று என்ன செய்யாதே சொல்ல. அப்படி விட்டவர்களை எல்லாம் சொல்றார். அவர்களெல்லாம் உலகத்தில் விழுமிய தொண்டர்கள், சிறந்த தொண்டர்கள். அந்த தொண்டர்களைத்தான் நாம் இங்கு சங்கமமாக பார்க்கிறோம். அப்பர் சுவாமிகள் சரியை சொன்னார், கிரியை சொன்னார், குருவாக பார்க்க சொல்லிட்டோம். எங்க குரு வந்தார்னு கேட்கக்கூடாது. 5 எழுத்து வந்தாலே யார் தான் குரு? வராமல் 5 எழுத்து கிடையாது. நீங்க குருவை வர வைத்துக் கொள்ளலாம். பஞ்சபூதத்தை இதில் இணைச்சி பார்க்க சொல்லியிருக்கிறோம். ஒரு புதிய பார்வையாக சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல 7வது மந்திரத்தில் யாரை கொண்டு வரணும்? குரு லிங்க சங்கமம். அந்த விழுமிய தொண்டர்கள் சங்கமம். அந்த இடத்துல நான் சொல்லலை, சீகேசையா 12வது நூற்பாவை மேற்கோள் கொடுத்துருக்கிறார். அம்மலங்களி அன்பரோடு மறி செம்மலர் நோந்தாள் சேரல் விட்டா அம்மலங்களி அன்பரோடு மறி மாதரனேயும் அறிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரையணத்தோடுமே என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். கூடினார் அன்னறி கூட சென்றல். அவங்கெல்லாம் ஒரு இடத்துல கூடினாங்க. என்ன கூட்டம்? திருக்கூட்டம். கூட சென்றலும் அவர்களுடன் நானும் சேர்வதற்காக ஓடினேன். என்ன அழகா பாடியிருக்கிறார். எவ்வளவு அழகான பதிவு. ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு காட்டுறார். பற்று விட்டவங்கெல்லாம் ஒரு இடத்துல கூடினாங்க. அந்த கூட்டத்துக்கு நானும் போனேன். அவங்க கூட சேர்றதுக்காக நான் என்ன செய்தேன்? ஓடினேன். ஓடி சென்றலும் உருக்காண்டலும். ஓடி சென்று உருக்காண்டல். அந்த உருங்கிறது அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு நாள் பேசுகிறோம். அந்த உருக்காண்டலுங்கிறது அந்த இடத்துல அவர் யாரை? அந்த குரு லிங்கம். அந்த உரு என்பது என்னது? லிங்கம். உருக்காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. நான் நாடினேன் 5 எழுத்தை விரும்பினேன், 5 எழுத்து என்னை விரும்பியது அப்படி சொல்றார். 5 எழுத்தை நான் விரும்பி திருக்கூட்டத்தை பார்த்தேன், திருக்கூட்டத்தில் அடைய சென்றேன், அவர்களோடு சென்று சேர்ந்தேன், உரு கண்டேன், 5 எழுத்து என்னை நாடியது, நான் 5 எழுத்தை நாடினேன் என்று சொல்றார். இந்த மந்திரத்துக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிடணும்? குரு லிங்க சங்கமத்தில். குரு ஏற்கனவே இருக்கிறாரு, சங்கமம் இந்த வந்திருக்குது. உரு என்பதை நாம் எதாக எடுத்துக்கொள்ளணும்? உரு என்பதை லிங்கமாக எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் இந்த ஒரு பதிகத்துக்குள்ள ஒரு சின்ன செய்தி, தேவாரம் பேசுகிறவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறோம். 8ஆம் நூற்பாவிலிருந்து 12ஆம் நூற்பாவை எந்த பதிகத்தில் வேணாலும் பொருத்தணும். எல்லா பதிகத்திலும் குருவை பொருத்தணும், எல்லா பதிகத்திலையும் 5 எழுத்தை பொருத்தணும். ஏகனாகி திருநாவுக்கரசர் யாரு? ஏகனாகி இறைவனி நின்றவர், பொருத்தணும். அதே மாதிரி அயரா அன்பின் சேக்கிழாரே அன்புனால தான் இந்த பதிகத்துக்குள்ளே வந்ததா அன்பு சொல்லிட்டாரு. பிறகு குருலிங்க சங்கமம் செம்மலன் வந்தால் சேரல் விட்டா அம்மலங்கடி. என்ன சார் சொல்கிறீங்கன்னா, சிவஞான போதத்தில் 8லிருந்து 12 நூற்பாவை பேசியே நீங்கள் தேவாரத்தை பேசிகிட்டு இருக்கீங்க. லைஃப் லாங்காக பேசலாம். அதே நாம் இதில் பொருத்தி பார்க்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. ஒரு ஐயா திருவையாறில் பாடுறார். சிந்திப்பார் என்று தொடங்குகிற பதிகத்தில் துன்பக் கடலில் தோணி அப்படின்னு ஒரு வரி பாடுறார். திருநாவுக்கரசர் தேவாரம் முற்றோது நடக்கிற இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய அரங்குக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டாங்க. நேற்று எனக்கு நம்ம சொற்பொழி இருக்கிறதுனால நான் தேவாரத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்து நோட்ஸ் எடுத்தேன். இது தொடர்புடைய வரிகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா அற்புதமாக இருக்குது. அப்பர் சுவாமிகள் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்த சொல்கிறாரு. சிவபெருமானுக்கு உதாரணம் சொல்கிறாரு, கடலுக்கு அடியில் இருக்கிற முத்துங்கிறார். ஏன்னா சாமியை இவர் எங்கே பார்த்தவர்? கடலுக்கு அடியில் இவர் முத்தாதான பார்த்துருக்காரு. கடலுக்கு அடியில் சாமியை பார்க்கணும். தண்ணி இருக்குது, முத்து இருக்குது. அப்போ முத்து யாரு? இறைவனை பார்க்கிறாரு. கடலுக்கு அடியில் பார்த்த முத்துங்கிறார் இறைவனை. அதில் துன்பக்கடலில் தோணிங்கிறார். துன்பம் கடல் தோணி. இவரை பொறுத்தளவில் இந்த கடல் என்பது ஒரு துன்பம் தான். துன்பம்ங்கிற கடலில் இறைவன் தோணியாக இருக்கிறாரு என்ற வரியை எதில் எடுத்து படிக்கணும்? நீங்கள் ஐயாறு திருவையாறு பதிகத்தில் இருக்குது. திருவையாற்று பதிகத்தில் அந்த இன்னொரு வரி சொல்கிறேன். உமையலாது உருவும் இல்லை. திருவையாற்று பதிகம் உமை அல்லாது உருவும் இல்லை. அந்த உரு என்பது இறைவனுடைய வடிவம், திருமேனி. அந்த திருமேனியைத்தான் நீங்கள் லிங்கமாக எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னேன். குரு லிங்க சங்கமம் பார்க்கணும். இந்த மந்திரத்தில் 7. 8வது மந்திரம் நம்ம எல்லாருமே நல்லா பயன்படுத்துகிற மந்திரம். இல்லக விளக்குது இருள் கிடப்பது. இதில் சீகேசய உரையை தான் சரியான உரையாக இருக்கிறது.
சீகேசையா முதல் வரிக்கும் 3வது வரியை இணைச்சி பொருள் சொல்கிறார், 2வது வரியை 4வது வரியை இணைச்சி பொருள் சொல்கிறார். மற்றவங்க கொஞ்சம் குழப்பி விட்டுடுறாங்க. புரியுதா? சீகேசையா ஒரே அடிப்படையில் பார்க்கலாம். இல்லக விளக்குது இருள் கெடுப்பது. நம்ம வீட்டில் விளக்கு இருக்குது, எதை கெடுக்கிறது? பல்லக விளக்குது பலரும் அந்த விளக்கு பல விளக்காக இருக்குது, பலரும் காணக்கூடியதாக இருக்குதுன்னு அந்த வரியை முதல்ல சொல்லி முடிச்சிடணும். அதுக்கு பிறகு சொல்லக விளக்குது சோதி உள்ளது. முதல் வரி எடுங்க, சொற்றுணை வேதியம். அந்த வரியினுடைய இன்னொரு வடிவம் தான் இது. சொல்லக விளக்குது அத சொற்றுணை வேதியம். ஜோதி உள்ளது. சொல்லக விளக்குது சோதி உள்ளது. நல்லக விளக்குது நமச்சி. எப்போ அகவிளக்கு என்று சொன்னாரோ அப்பவே யோகத்தை எடுத்துக்கலாம். சரியை வந்தது, கிரியை வந்தது, யோகம் வந்தது. ஞானத்தை காட்டணும், ஞானத்தை நம்ம பார்த்துடலாம். நல்லக விளக்குது நமச்சிவாயவே என்று சொல்லுவதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த நல்லக விளக்கு என்ற இடத்துல யோக நெறியை நாம் எடுத்துக்கொள்ளணும். அதாவது ஞானம் உடைய உள்ளத்திற்கு விளக்காக இருக்கிறது, யாரும் காண முடியாதபடி உள்ளத்திலே விளக்காக இருக்கிறது. அதனால் நல்லக விளக்குது நமச்சிவாயவே என்று சொன்னார் என்று இதில் பொருள் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மந்திரம் நேரடியாக ஞான சம்பந்தரால் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்று நன்புலத்து ஏனை வழிதிறந்து ஏத்துவார்க்கிடல் ஆனகெடுப்பன அந்த திருப்பாட்டோட பொருந்தக்கூடியது. இதை இணைச்சு பொருள் பார்க்கணும். இதில் 8வது மந்திரத்தினுடைய பொருள். 9வது மந்திரம் ஞானமார்க்கம். முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன். முன்னெறி என்பது வீட்டு நெறி, மோட்சத்துக்குரிய நெறி. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன். முக்கணன் அப்பருடைய பேர் இங்கே இருக்கு, முக்கணன். இந்த அடியார்கள் பாடுற பாடல்களையெல்லாம் நான் கேட்டேன். ஏகதேசம் எல்லாமே மடத்தூருக்கு எழுதுன மாதிரி மாற்றிட்டீங்க. ஆமாம், எல்லா தாண்டகத்திலும் கடைசியில் எது வந்துடுது? மடத்தூர் வந்துடுது. சென்னியப்பனார் எழுதுனதா? அது அப்படி எழுதுனதா? அப்படி சரி சரி எழுதி மடத்தூருக்காக எழுதுனது. ஒரு பதியம் பாடியிருக்காங்க. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன். வீட்டு நெறி வந்துட்டு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய முக்கண்ணன். முக்கண்ணப்பர் என்ன கொடுக்கிறவர்? வீட்டு நெறியாக மோட்சத்தை கொடுப்பவர். அதாவது தமிழ்நாடு முழுன பலமுறை இதே கோயிலில் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பல கோயில்கள், பல தீக்கி நடக்கிற இடங்கள். நான் கேள்விப்பட்ட இடத்தில் ஒரே இடத்தில் இப்போ நமக்கு ஆச்சாரியர்கள் கணக்குப்படி பார்த்தா 7-8 பேர் ஆயாச்சு. அப்படிதான் ஐயா ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவங்க. இங்கேயே 2, 4, 6 இப்போவே 6 பேர் இங்கே இருக்கிறோம். அது அல்லாமல் கணக்கிட்டால் 7-8 பேர் வருது. ஆமாம் 8 பேர் இருக்கிறோம். 8ஆம் திருமுறை மாதிரி. இது நம்ம திருக்கோயிலுக்கு கிடைச்ச ஒரு அபூர்வம். அதனால தான் முக்கண்ணப்பர் எதை கொடுப்பவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் அப்படின்னா 3வது கண்ணை ஞானமாக பார்க்கணும். ஒருத்தர் சொன்னார், அப்படி இல்லைங்க, அது சங்காரத்துக்கு உள்ளதுன்னு. 3வது கண்ணில் இருந்தால் முருகர் வந்தார், மறந்துடாது அப்படின்னு சொன்னேன். 3வது கண்ணில் இருந்து தான் ஞான நெருப்பு வந்தது. அதுலேருந்து தான் யார் வந்தார்? முருகர் வந்தார். எனவே முக்கண்ணப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோட்சம் வரைக்கும் கொடுப்பார். அதுக்காக எடுத்த உடனே மோட்சம் கொடுப்பாருன்னு பயந்துடாதீங்க. நான் கேட்கவே இல்லையே சார் கேட்கக்கூடாது. நாங்கள் ஏதாவது நிலையாமை பேசுனா பயந்துடுறாங்க வகுப்பில். நீங்கள் பயப்படாதீங்க, 500 யுகம் ஆகும். உங்களுக்கு நிலையாமை கருத்துக்கள் வர்றதுக்கு 500 யுகம் ஆகும், பயப்படாதீங்க. இப்போ எல்லாம் செல்வம், காரு, பங்களாலாம் உண்டுன்னு ஆறுதல் படுத்திட்டு இருக்கோம். முன்னறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரணாதல் திண்ணமே. அதாவது இறைவன் நமக்கு எதை வழியாக காட்டினானோ அதுதான் நமக்கு புகலிடம். அதைத்தான் இந்த இடத்துல 4வது மார்க்கத்தை வைத்தார். சரியை புகலிடம், கிரியை புகலிடம், யோகம் புகலிடம், ஞானம் புகலிடம், மோட்சம். சைவ சமயம் இவ்வளவுதான். ரொம்ப சைவ சமயத்தை சுருக்கி சொல்லுங்க சார் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். சரியை கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு வேலை செய்யுங்க, சரியை. கிரியை சிவ பூஜை பண்ணுங்க. யோகம் சிவனை நினையுங்க. அதுக்காக நீங்கள் உடனே அதுக்கான வேடங்கள் எல்லாம் கட்டாயெல்லாம் கிடையாது. அது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை. என்னுடைய துணைவியார் என்னுடைய மாணவராக இருந்தாங்க, சித்தாந்தம் படித்தாங்க, திருமுறை படித்தாங்க. இப்போ ஒரு நிமிடம் கூட அவங்களுக்கு டைம் இல்லை. பேத்தி மருமக அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க கடந்த வேலைகள். நான் சொன்னேன், நீ பேத்திக்காக எவ்வளோ வேணாலும் செய், மருமகளுக்கு எவ்வளோ வேணாலும் செய். ஆனால் சாமி கணக்கில் அது வரும், திருவள்ளுவர் கணக்கில் வரும். இறைவனுடைய கணக்கில் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுதுகாமுற்று அகற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கில் இறைவன் கணக்கில் வரணும்னா நேற்று வச்ச பூவை எடுக்கிற வேலையாவது செய், அல்லது புது பூவாவது வை. பேத்தியை பார்த்தேன் மருமகளை பார்த்தேன்னு சொல்லாத. அதெல்லாம் திருவள்ளுவருடைய ரெக்கார்டுக்கு போயிடும்.
உனக்கு திருமுறை ரெக்கார்டில் இடம் பிடிக்கிறதுக்கு வழிபாரு. அதனால் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வாக்கிங் போகும்போது மந்திரம் சொல்கிறாங்க, பழைய பூவை எடுக்கும்போது மந்திரம் சொல்கிறாங்க, புது பூ வைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வகையில் யாரை நினச்சிட்டே இருக்கணும், இறைவனை நாம் நினைந்து கொண்டே இருக்கணும். தன்னறியே சரணாதல், இறைவன் காட்டிய வழிதான் நமக்கு சரண். ரொம்ப எளிமையாக தான் சைவத்தில் சொல்லியிருக்கிறோம். திருக்கோயிலுக்கு செல்லுங்கள், வேலை செய்யுங்கள், சரியே, சிவபூஜை செய்யுங்கள், கிரியை, நினையுங்கள். அது நீங்கள் எதில் வேணாலும் கூட நினைக்கலாம். பஸ்ஸில் வரும்போது கூட யாரை செய்ய நினைக்கலாம், இறைவனை நினைக்கலாம். காதி விளை ஆடியிரு கைவீசி நடந்தாலும் தாதிமனம் நீர் குடத்தேன்னு பட்டினத்தார் சொல்கிறார். கிராமங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஆகிட்டான் ஒரு ஊரில். பட்டினத்தார் சொல்கிறார், ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் தண்ணீர் எடுக்க வேண்டிய நிலைமையாம். பெண்கள் எல்லாம் 1 குடம் 2 குடம் அதுக்கு மேலே குடமாக வச்சு தண்ணி எடுக்க போனாங்களாம். அவங்களுக்கு இந்த குடத்தை வச்சு பழகி போனதுனால கையை எதில் பிடிக்கலையா, குடத்தை பிடிக்கலையா, அரட்டை அடிச்சுட்டே போகிறாங்களாம், கையை வீசிக்கிட்டே போகிறாங்களாம். நினைப்பு எங்கே இருக்கா, குடத்தை. அதுதான் பட்டினத்தார் சொல்கிறாங்க. இது என்ன வேணாலும் பண்ணு, சரியா, அறம் எதுவோ அதை எதை வேண்டுமானாலும் செய், ஆனால் நினைப்பு எங்கே இருந்தால் போதும். ஆமாம், காதி விளை ஆடி ஏறி கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்து அப்படின்னா, அதுபோல் நம்முடைய மனத்தை யார் மேலே வைக்கணும், இறைவன் மேலே வைக்கணும். அதற்காக யோகம் என்று தனியாக நேரம் ஒதுக்கணும். நமக்கு இப்படி ஒரு வேலை இருக்குத. நாங்கள் சமய தீக்கை வாங்கும்போது தேவராஜையாவும் தியாகராஜனையும் விசேட தீக்கை வாங்கினாங்க. அப்போ தேவராஜையா பணியிலிருந்து ஓய்வா, அவர் பணியிலிருந்து ஓய்வு பொதிகை இதில் இருந்தார்னு நினைக்கிறேன். தியாகராஜன் ஐயா தலைமை ஆசிரியர். விசேட தீக்கைன்னு இப்படி ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் வேணும். ஆனாலும் துணிச்சலாக எடுத்தார். அதை அவர் துணிஞ்சு இறங்கணும்னா செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அப்போது நம்முடைய இந்த நெறி தான் நமக்கு வாழ்க்கை. இதை நினைக்கணும். அதற்கு பிறகு ஞானமாக இருக்கும். சரியகிரிய யோகம் தவம், அதுக்கு மேலே போகிறது ஞானம், ஞானத்தால் மோட்சம். இதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்நெறியே சென்று, அந்த வழியிலே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் என்றால் இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கெல்லாம், சிவாயிரம் இறைவன் திருவடியை அடைந்தவர்களுக்கெல்லாம், திருவடியை தான் அவர் எடுத்த உடனே எடுத்துக்கிறார். சொற்றுணை வேதியம் பொற்றுணை திருந்தடி. முதல் மந்திரத்தில் திருவடி எடுத்தவர், இங்கே அங்கு என்பது திருவடியை குறிக்கிறது. அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது, நன்னெறினா ஞானம்னு அர்த்தம். நன்னெறியாவது நமச்சிவாயவே, நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியது கைகண்டார். நன்னெறினா ஞானம்னு அர்த்தம். இந்த 9வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பதியத்தை யார் ஒருவர் பாடுகிறாரோ அவருக்கு சரியை உண்டு, கிரியை உண்டு, யோகம் உண்டு, ஞானம் உண்டு, மோட்சம் உண்டு, எல்லாமே உண்டு. சைவத்தில் இருக்கிறது எல்லாமே உண்டு. எதை சொல்லுவதன் மூலம், இந்த பதியத்தை சொல்லுவதன் மூலம். அது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பதியத்துக்குள் குரு நின்று ஒவ்வொரு எழுத்திலும் இருக்கிறார். ஏன்னா சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, எல்லா எழுத்தையும் எப்படி குரு நிற்பார்னா, ஆகமம் தான் திருமுறையாக மாறி இருக்குது. ஆகம் திருமுறைக்கு பேசிக் ஆகமம். ஆகமம் நமக்கு எதை அடிப்படையாக கொண்டது, குருவை அடிப்படையாக கொண்டது தான் ஆகமம். சைவம் யாரை தான் முன்னிறுத்துகிறது, குருவை தான் முன்னிறுத்துகிறது. திருவருட்பயனில் ஒரு மந்திரத்தில் உமாவதி சிவன் சொல்கிறார். டெய்லி அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். விடம் நகுலம் ஏவினும் மெய்ப்பாவகனில் கடனில் இருள் போவது இவன் கண். அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கீரிக்கு பகை பாம்பு, பாம்பு வருவதால் கீரி விஷம் போகாத. பாம்புக்கு பகை கீரி, கீரி வருவதால் பாம்பின் விஷம் போகாது. ஆனால் அந்த கீரிக்குரிய மந்திரத்தை சொல்லுகிற மாந்திரிகன் வந்தால் பாம்பு விஷம் போயிடும். ஆணவமலத்துக்கு பகை சிவபெருமான். சிவபெருமான் சொல்கிறாராம், நான் போனால் ஆணவமலம் போகாது. என்னுடைய மந்திரத்தை தியானிக்கின்ற மாந்திரிகன் அந்த இடத்துல குரு. என் மந்திரத்தை மந்திரிக்கின்ற குரு வந்தால் எந்த மலம் போகும்? அதனால தான் இறைவனே வராமல் யார் அனுப்புகிறாராம்? குருவே அனுப்புகிறாராம். அதனால் நமக்கு குரு தான் எல்லாம். குரு தான் நமக்கு சைவத்தில் அடிப்படை. அதனால தான் நன்னெறி என்பது ஞான நெறியை குறிக்கிறது. நன்னெறியாவது நமச்சிவாயம். இதை நாம் உள்வாங்கி கொண்டு, குறிப்பாக நாங்கள் இந்த தலைப்பை எடுத்ததே, நான் உங்கள்கிட்ட தலைப்பு சொல்லும்போதே அதான் சொன்னேன். இந்த தலைப்பை நம்ம எடுத்ததே தீக்கை வாங்குறவங்களுக்காகத்தான். அவங்களுக்கு அதில் என்ன வரணும்? உரைப்பு வரணும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த வேலைகளை காரணம் காட்டியும் நாம் இந்த சாதனத்தை என்ன செய்திடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. மண்புருந்து வாழ்நர்க்கும் மாதிட்ட வேதியர்க்கும் விண்புருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானே, வீடு பேராய் நின்றானே, பண்பொருந்த இசைபாடும் பழமஞ்சேர் அப்பனை கண்பொருந்தும் போதத்தும் கைவிடனா கடவேணும். கண் பொருந்துகின்ற நிலையில் கூட இறைவனை என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்தை கைவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த மார்க்கத்தை நம்ம கையில் எடுத்துருக்கணும். அதை தான் அன்னறியே சென்று அடைந்தவர்க்கெல்லாம். இப்போ நாங்கள் யாத்திரை போகிறோமல்ல, சிவதீக்கை பண்ணுறவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா போதும், வண்டி எடுத்த மாதிரி தான். அதை எல்லாருமே அந்த வேள்வி பிடிச்சாதான் வண்டி ஏறுங்கன்னு சொல்லிடுவோம்.
அப்போ அவங்க விசேட தீக்கைக்காரங்க என்ன செய்வாங்க? பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பூஜை பண்ணினாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அதுக்காக சில நேரங்களில் இந்த பூஜை பண்ணுறவங்கள கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன செய்வோம்? எழுந்து இந்த வேலைகளை செய்ய சொல்லுவோம். எந்த சூழ்நிலையிலும் இதை செய்தே ஆக வேண்டும். நான் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு எலெக்ஷன் டியூட்டி போட்டிருந்தாங்க. எலெக்ஷன் டியூட்டியில் எங்களுக்கு நம்பர் 1 வரும் பெரும்பாலும். ஒரு தடவை இப்போ என்ன ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு இது போலிங் ஆஃபீஸரே வந்துச்சு. கொடுமை என்னென்னா அதில் எதுவுமே எனக்கு தெரியாது, மனசில் செட் ஆகாது. எனக்கு இந்த மிஷின் இயக்கிறது அது ஒன்றுமே தெரியாது, எதையும் படிச்சுக்கிறதும் கிடையாது, படித்தாலும் யாராது. நான் போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்னா, பழனி ஆண்டவர் காப்பாற்றுவார்ன்ட்டு போனேன். என் கூட வேலை பார்க்குற குமரலிங்க ஆசிரியர்கள்லாம் ஜெய்சிங் பேப்பரில் வரும், மாலை முரசு கவனமாக பாருங்கள், சாயங்காலம் பேப்பரில் யார் பேர் வரும்? ஜெய்சிங் பேர் வரும், போலிங் ஆஃபீஸ் சரியாக நடத்தலை அப்படிங்கிறாங்க. நாங்கள் இருந்து ஈரோடு பார்டர், அப்போ அம்மாவுடைய அரசு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாட்டி போட்டோம். அங்கே போயிட்டோம். ஈரோடு பார்டரில் எனக்கு வேலை. ஸ்கூல் பேர் என்ன தெரியுமா? பத்துமலை முருகன் தொடக்கப்பள்ளி. பள்ளிக்கூடத்தில் போலிங் ஆஃபீஸர் உட்கார்ற சீட் எங்கே இருக்குது தெரியுமா? மேலே முருகர் படம். அப்போது எனக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒரு அம்மா வந்தது. நான் பொள்ளாச்சியில் உங்கள் மாணவர், சித்தாந்த மாணவர், இது சம்மந்தமான அத்தனை வேலையும் எனக்கு தெரியும். நீங்கள் கை நீட்டுற இடத்துல என்ன போட்டால் போதும், கையெழுத்து போட்டால் போதும் அப்படின்னு முடிச்சுட்டு வந்தோம். ஆமாம், அது சொல்ல வந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். அங்கேயும் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அப்போது இந்த சமயம் சார் கட்சிகள் இப்போ நிறைய வந்துட்டு, சமயம் சாரா கட்சிகள் வந்துட்டு, அவங்க ஒவ்வொரு நிமிடமும் யாரை வாட்ச் பண்ணுறாங்க? நம்மளை கொஞ்சம் திருநீர் அதிகமாக அடித்தாலே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்கிறாங்க. நான் விடியால் 4 மணிக்கே எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் பண்ணி வேடத்தையெல்லாம் சட்டையெல்லாம் போட்டு என்னம்மா யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு மாற்றிக்கிட்டேன். அதுக்காக அவர்களுக்கு பயந்து நம்ம என்ன செய்யாமல் இருக்க முடியாது. அதான் நம்முடைய சமயத்திற்கு விசேடத்திற்கு சடங்குகளை செய்யாமல் இருக்க முடியும். எந்த நிலையிலும் செய்தே ஆகும். குப்புசாமி ஐயான்னு ஒரு ஐயா, நம்ம ஐயாட்ட தீட்சை வாங்கினவர், அவர் சொன்னார், கண்ணாபரேஷன் பண்ணியிருந்தேன். நான் என்னுடைய கண்ணாபரேஷன் பண்ணின நிலையில் கூட என்னுடைய சமயத்திற்கு விசேடத்திற்கை விடலை. டாக்டர் கண்ணுக்குள்ளே திருநீர் விழுந்ததுன்னா கண்ணுக்கு ஆபத்து, பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. திருநீர் விழக்கூடாது, அவ்வளோதானே, கண்ணை கட்டிட்டு பண்ணினேன் அப்படின்னாரு. திருநீர் விழக்கூடாது, கல்ப்புக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்ன கட்டிட்டு பண்ணினேன், கண்ணை கட்டின்னு பூஜை பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த ஐயா விரிவாக சொல்லுவாங்க. இந்த பஞ்சாக்கர பதிகத்தோடு சேர்ந்து வந்ததுனால தீக்கை வாங்குறவங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க இதில் உறுதியாக இருக்கணும் என்பதற்காக சொன்னோம். நன்னெறி இது எது வரைக்கும் உங்களை கொண்டு விடும்? வீடு வேறு வரைக்கும் கொண்டு விடும். நீங்கள் சமயத்தீக்கை விசேட ஒருத்தர் கேட்டார், தாராபுரத்துலேருந்து ஒருத்தர் வாங்கினவர், இந்த ஆச்சாரிய விஷயம் எப்போங்க தருவாங்கன்னு கேட்டார். ஆசை ஒன்றும் தப்போட, ஆசை வந்தது சந்தோஷம் தானே, எப்போ தருவாங்க அப்படின்னு. அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் பெயரை மாற்றணும். அவர் கேட்டார், பெயர் மாற்றி கொடுக்குறாங்க இந்த ஆச்சாரிய விஷயத்தில், நீங்கள் சாதனம் பண்ணுங்க. 6 நாளில் கூட சிவன் அடைஞ்சவர் இருக்கிறார், கண்ணப்பனாயினார். உங்களுடைய சாதனம் வேகமாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்குரிய அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் சாதனம் நல்லா பண்ணினா சரி என்று சொன்னோம். இது வேகமாக உங்களை ஞானத்தில் கொண்டு விட்டுரும், மிக வேகமாக ஞானத்தில் கொண்டு விடும். நன்னெறியாவது நமச்சிவாயவே. இந்த நன்னெறி என்ற வார்த்தை சிவஞான போதத்தில் 8ஆம் நூற்பாவில் இருக்குது. 8ஆம் நூற்பாவில் வர்றது யாரு? குரு. அதனால்தான் இந்த பதிகத்தை நீங்கள் முதல்ல எதில் இணைங்கிற, முதல்ல குருவில் இணைங்க, 2வது 5 எழுத்தில் இது இறைவனுடைய திருமேனியில் இணைங்க. அப்பருடைய அந்த சூழலை பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓடி போய் எந்த கோயிலையும் பாட முடியாத நிலைமை. அவை அட்டித்திற பணியே கோயிலில் எம்பெருமான்னு சொல்கிறதுக்கு கடலுக்குள்ளே என்ன கோயில் இருக்குது? அங்கே என்னதான் இருக்குது? எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் தெரியுது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு? 5 எழுத்தை கையில் எடுக்கிறார். 5 எழுத்தை இந்த இடத்துல கையில் எடுத்து அந்த 5 எழுத்தினுடைய மகிமையை நமக்காக சொல்லித் தர்றார். நன்னெறியாவது நமச்சிவாயவே என்று பாடினார். மாப்பிணை தழுவிய, மாப்பிணைனா மான்குட்டின்னு அர்த்தம். மாப்பிணை தழுவிய மாது ஒரு பாகத்தான், மான்குட்டி வைத்திருப்பவன் உமை ஒரு பாகம். அம்மையை இந்த இடத்துல வெளிப்படையாக சொல்கிறார். பாகத்தான் பூப்புணை திருந்தடி பொருந்த கைதொட. பூப்பிணை என்பதற்கு மலர்கள் சாத்தப்பட்ட இறைவனுடைய திருவடி, மலர்களை கட்டி இறைவன் திருவடியில் சாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறார். அந்த சூழ்நிலையில் கூட, கடலுக்கு அடியில் கூட, கல்லில் கட்டி கடலில் தள்ளிய போது கூட அவருக்கு எது ஞாபகம் வருது? சாமிக்கு என்ன கட்டி போடுறது? சலம் பூவோடு தூவம் மறந்தறியே. பூ கட்டி சாமிக்கு திருவடி போடுறத ஞாபகப்படுத்துகிறார். அதனால தான் சேக்கிழார் ஒரு வரி சொன்னார். அதாவது, அஞ்செழுத்து அரச இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடில் உரைக்கவும் வேண்டுமோன்னு ஒரு பாடல் இதில் வரும். அதை அந்த அப்பர் சுவாமியுடைய வரலாற்றில் அது கடைசி பாடல் ரொம்ப முக்கியம். அதாவது, கடல் பிறவிக்கடலிருந்தே காப்பாற்றக்கூடியது இந்த 5 எழுத்து. திருநாவுக்கரசரை இந்த கடல்லிருந்து காப்பாற்றினதை பாடணுமான்னு கேட்குறாரு சேக்கிழார்.
அஞ்செழுத்து வரசை இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டுமோ. இருவினை பாசமும் மலக்கல் மும்மலக்கல் ஆர்த்தலில் வருபவ கடல் மேல் வாக்கள் ஏறிட அருளும் அஞ்செழுத்தி வரசை இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டுமோ. என்ன பொருள் தெரியுமா? பிறவிங்கிற கடல்ல இருந்தே தப்பிக்கிறான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு, அப்பர் இந்த உப்பு கடல்ல தப்பிக்கிறதெல்லாம் பாட்டா பாடணுமான்னு கேட்கிறார் சைக்கிள். அதுல ஒரு பெரிய சைவ சித்தாந்தம் இருக்குங்க. இருவினை பாசமும் மும்மலக்கல் அப்படி சொல்றாரா? அதுல ஆந்திராசனையா ஒரு செய்தி கண்டுபிடிச்சாரு. இருவினை வினை தனியா சொல்லியாச்சா, அப்ப மும்மலத்துக்குள்ள திரும்பவும் எது வருது? திரும்பவும் வினை வருது. வினை எத்தனை தடவை வருது? அதுக்கு அவர் சொன்னாரு, முதல்ல சொன்னது காரிய வினை, அங்க சொல்றது மூலகன்மம் அப்படின்னு. என்ன கன்மம்? காரண கன்மம். மூலகன்மம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மூலகன்மம்ங்கிற ஒரு வார்த்தையை விளக்குறதுக்கு வையாபுரிய 400 பக்கத்திலே 300 பக்கத்துல புக் எழுதியிருக்கிறார். இவ்வளவு பெரிய புக்கு. அதை சேக்கிழார் ஒரு வரியில் அடிச்சுட்டு போயிட்டார். இருவினை பாசமும் மும்மலக்கல் ஆர்த்தலின். இருவினை காரிய கன்மம், மும்மலத்துல ஒன்று அங்கே ஒரு வினை இருக்குது, அது காரண கன்மம் மூலகன்மம் என்று ஆந்திரசனையா அதை எடுத்து விளக்குவார். எனவே அந்த பிறவிக்கடல்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த மந்திரம். ஐந்தெழுத்தை சொல்ல சொல்ல நம்ம எதிலிருந்து தப்பிச்சிடலாம்? பிறவிக்கடலில் இருந்து தப்பித்து விடலாம். பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ கைதொழ. அந்த மந்திரம் ஒன்று சொல்லி பாருங்க. சொற்றுணை வைதியன் சோதிவானவன் அங்க ஆரம்பிச்சதை இங்க வைக்கிறார். பொருந்த கைதொழ. நாப்பிணை தழுவிய நமச்சிவாய 10. நாப்பிணை தழுவிய என்றால் நாவியோடு பொருந்திய, நாவோடு சேர்ந்திருக்கின்ற நமச்சிவாய 10. சிலர் தூல பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் இப்படி அதை மதிப்பிடவே கூடாது. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நானவின் ரேத்துமே, நமச்சிவாயவே இப்பதானே பார்த்தீங்க நன்னெறி காட்டுமே, நன்னெறி காட்டுமே. நமச்சிவாயங்கிற ஒரு மந்திரமே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். நமக்கு இந்த மந்திரம் கிடைத்தது அந்த மந்திரம் கிடைத்தது என்று அது இறைவனுடைய திருவுள்ளம் எதுவோ அது உங்களுக்கு மந்திரமாக வரும். அதை சாதித்து நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். அதை நாப்பிணை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்த வல்லார். சீகேசையா சொன்னாரு, இந்த பதியத்தை பாடுகிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. வல்லார் அருமை அப்படிங்கிறார். அருமைனா ரொம்ப கஷ்டம் அந்த பதியத்தை பாடுறது அப்படிங்கிறார். பண்ணடிப்படையில் ஈஸி, அதனுடைய பொருளை என்ன செய்யணும்? உணர்ந்து பாடணும். ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. மந்திரம் 4 இடுக்கண் பட்டிரைக்கினும் இறந்து யாரையும் இடுக்கண் இல்லையே. அதாவது இதற்கு எந்த ஒரு துன்பமும் அவர்களுக்கு கிடையாதுன்னா, நமச்சிவா என்ற மந்திரத்தை சொன்னாலும் இந்த பதியத்தை சொன்னாலும் அவர்களுக்கு துன்பம் இல்லை. இந்த பதியத்துக்கு சீக்கையசையா தான் இதை சொல்றாரு. அப்பர் சுவாமிகள் தன்னுடைய பதிகத்தில் எந்த ஒரு பதிகத்துக்கும் பலன் சொன்னது கிடையாது. அவர் பலன் சொன்ன ஒரே பதிகம் இதுதான், இந்த பதிகம் தான். அதாவது நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு இடுக்கண் கிடையாது என்று சொன்னதை இங்கே பதிவு செய்திருக்கிறாரு. அதை நாம் இந்த பதிகத்துக்கு ஒரு முன்னுரையாக தான் இந்த பதிகத்தை பேசியிருக்கிறோம். ரொம்ப விரிவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் பேசலாம் என்று சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் போகலாம். இந்த இவங்கள்ட்ட மங்கேற்கரசி அவங்ககிட்ட ஒரு டிமாண்ட் சொன்னேன். இந்த 2 குழந்தைகள் ஐயா, இந்த சகோதரி தமிழக அரசினுடைய இளம் கலைமணி விருது வாங்கியிருக்காங்க. நம்ம தொண்டர் சீர் பரவார் குருகுலத்தில் இருக்காங்க. ஆமாங்க ஐயா, வாங்கிக்க ஐயா, கையால் வாங்கிக்க. ஃபோட்டோ எடுங்க யாராவது வாங்கி ஐயா கூட நின்று எடுத்துக்க. அந்த சைடு போ, உதித்காசன் போ, அந்த பக்கம். செல்வராஜ் சார் வாங்க. டாக்டர்மா கூட நில்லுங்க. தமிழக அரசினுடைய இளம் கலைமணி விருது வாங்கியிருக்காங்க நம்முடைய தொண்டர் சீர் பரவார் குருகுலத்தில். அந்த தம்பி திருவாசகம் உலக சாதனை பண்ண போறான் மே மாதம். திருவாசகத்தில் ஒரு பதிகத்தை பேச போறோம் பார்க்காம. ஆமாம் ஆமாம், ஒரு பதிகத்தை அவனே பாடி அவனே பொருள் சொல்ல போறான். ஐயா, உங்களுடைய நிகழ்ச்சி உங்களுடையதா? இல்லை இல்லை, அவங்க பதிஞ்சு சிவாய்
இங்கே உட்காருங்க, ஐயா உட்காரட்டும். ஐயா உட்காரட்டும், இல்லை ஃபேனுக்கு உட்காரணும் கொஞ்சம் உள்ள செல் எடுத்துக்கமா. ஃபேனுக்கு